நெஞ்சில் இணைந்துருகும் நேசர் தமக்கலாம் தஞ்சமாய் நின்பதம் தான். ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய ஜெயராம். பெரியவர் சரணம், குருவடி சரணம், சத்குருநாதா சரணம் சரணம். வான்புகழ் வள்ளுவர் மலரடி போற்றி, தேன் தமிழ் கம்பர் திருவடி போற்றி. அவை வணக்கம். இந்த அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வரும் ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதியின் நிறுவனர் திரு காசி விஸ்வநாதன் மற்றும் சமிதியின் பொறுப்பாளர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். இந்த விழாவிற்கு எவ்வளவோ பொறுப்புகளிடையே தலைமையேற்று வந்து ஒரு சிறப்பான முன்னுரையையும் அழகாக கொடுத்து அமர்ந்து இருக்கக்கூடிய ஐயா இந்த விழா தலைவர் அவர்களை வணங்கி மகிழ்கிறோம். கணேசன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறோம். முன்னிலை வகிக்கும் சான்றோர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். மனம் மன்றத்தின் ஐயா மோகன் ஐயாவையும், முன்னுரை வழங்கிய மாரிமுத்து ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்கிறோம். இந்த அறக்கொட்டளைக்கு பத்திரிகையிலே கொடுத்திருக்கிறார்கள். எந்தெந்த நன்கொடை எப்படி வழங்க வேண்டும் என்றெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு முன் இத்தனை நிகழ்ச்சிக்கு நன்கொடை நிறைய பேர் அளித்திருப்பார்கள், அளித்துக் கொண்டிருக்கிறார்கள், இனி அளிக்கப் போகிறார்கள். இந்த நன்கொடையாளர்கள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது, பொருளாதாரம் இல்லாமல் நடைபெறுவது என்பது சாத்தியமல்லாதது. எனவே நன்கொடைகளை தாராளமாக நீங்கள் வாரி வழங்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு நன்கொடையாளர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். கன்னி பேச்சாக முதல் மேடை ஏறி இருக்கும் என்னையும் நம்பி ஏதேனும் இவனிடத்தில் ஏதேனும் சில விஷயங்கள் கிடைக்காதா என்று இத்தனை பேர் வந்து அமர்ந்திருந்து உங்களுடைய நம்பிக்கைக்கு என்னால் முடிந்த அளவு நான் செய்திகளை தருவேன் என்று நானும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி இந்த அவையோர் அனைவரையும் திறந்தாழ்ந்தி வணங்கி மகிழ்கிறேன். இப்பொழுது மக்கட்பேறு என்ற குரலை நாம் ஓதுவோம். சொல்ல சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லுமாறு அன்போடு வேண்டுகிறோம். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற, எழு பிறப்பும் தீயவை தீண்டா, பழியிறங்கா பண்புடை மக்கட்பெறின், தம் பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையால் வரும், அமிழ்தினும் ஆற்ற இனிதே, தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ், மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு, உடலினிது யாழினிது என்பர், தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர், தந்தை மகர் காற்றும் நன்றி, அவையத்து முந்தி இருப்ப செயல், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை, சான்றோன் என கேட்ட தாய்,
மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றால் கொள்ளெனும் சொல். இப்பொழுது இந்த சொற்பொழிவுக்குள்ளே நுழையலாம். ஆடி காத்துல அம்மியும் நகரம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நான் நினைச்சேன் காத்தினுடைய வேகத்தை சொல்றதுக்காக அப்படி அம்மி நகரம், ஆடி காத்துல அம்மி போய் நகருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா இன்னைக்குதான் அது புரிஞ்சது. ஓ, அம்மி தாராளமா நகரும் போல் இருக்குன்னு. எப்படின்னா, இந்த ஆடி காத்து என்ன பண்ணிச்சீங்கன்னா, அங்க உட்கார்ந்து இருந்த என்ன தூக்கி கொண்டு வந்து இங்க போட்டிருக்கு. இது ஒரு பெரிய விஷயம். இந்த சாந்தாசிரமத்தில் இப்பொழுது பார்த்தேன் 134 ஆண்டுகள் ஆகிறது. அந்த போர்டில் இப்பதான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். 134 ஆண்டுகளாக இந்த கட்டடத்திலே ஆன்மீக சொற்பொழிவுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும், எவ்வளவு பேர் பயனடைந்திருப்பார்கள். அதில் இறைவன் என்னையும் இங்கே நிறுத்தி சில விஷயங்களை சொல்ல வைத்தமைக்கு இறைவனுக்கும் நிறுவனத்தின் கிருஷ்ண சேவா சமிதிக்கும் அவையோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி நான் இந்த உரையை தொடங்குகின்றேன். முதல் நான் இங்க வாழ்த்துறை வழங்கின நடந்து ஸ்பீச்சுக்கு கவிதை வாழ்த்து கொடுத்தேன். உடனே ஐயா சொன்னாரு, நீங்க அடுத்த சொற்பொழிவு நீங்க செஞ்சிருங்கன்னு சொன்ன உடனே நான் சரின்ட்டேன். என்னக்கா, என்னை படித்தது காசி விஸ்வநாதர். இந்த பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கும் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி கொடுப்பதே ஒரு பிள்ளையார், ஐயா கணேசன். அதற்கு மேலே என்ன நம்பிக்கை என்றால், இந்த சாந்தாசிரமத்தின் 4 சுவர்களும் நான் இங்கே தட்டு தடுமாறினாலும் கூட எனக்கு அவை சொற்களை எடுத்துக் கொடுக்கும் என்ற நம்பிக்கை. ஏனென்றால், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிர், எந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், இந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும். அப்போ இந்த சுவர் என்பது வெறும் செங்கல்லாலையும் சிமெண்டாலையும் ஆனதல்ல. உண்மையிலேயே ஜடப்பொருள் மூலமாக கூட நமக்கு இறைவன் எத்தனையோ ஜடப்பொருள்களால் கூட நமக்கு இறைவன் சமிக்கைகளை நமக்கு கொடுப்பான். எனவே அந்த ஒரு நம்பிக்கையிலும் இங்கே அமர்ந்து இந்த சொற்பொழிவை தொடங்குகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னன்னா, பேச போற தலைப்பு மழலை. இந்த மழலை உளறினாலும் நீங்கள் ரசிக்கத்தானே செய்வீர்கள். மழலை உணரலை யார் வெறுப்பார்கள்? நான் மழலையாக உணரினாலும் அதை நீங்கள் ரசிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடனே இந்த பேட்டியை தொடங்குகின்றேன். இந்த தலைப்பின் சாரத்தை 3 பகுதிகளாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பொதுவாக முதல் பகுதி பொதுவா மக்கட்பேறு இன்பம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த இன்பத்தை பத்தி கொஞ்சம் பேசிட்டு, 2வது பகுதியிலே கம்பனையும் வள்ளுவர் சொன்ன ஆழ்ந்த கருத்துக்கள் கம்பனால் எப்படி எடுத்தாளப்பட்டு நம் மனத்தில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்ல முயற்சிக்கிறேன். 3வது பகுதியாக பத்திரிகையில் அடித்திருந்தார்கள், சிறந்த விருந்து படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். சிறந்த விருந்தாக படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தவரை விருந்து சமைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஏதோ உப்புக்காரம் கம்மியா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் நீங்கள் அதை ஏற்று இந்த விருந்தை ஏற்றுக்கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். 3வது பகுதியில நான் இப்ப கொடுக்க போவது என்னன்னாக்கா, மக்கட்பேறு என்பதை நன்மக்கட்பேராக நாம் எப்படி, மக்கள் பேரு என்பது திருமணம் நடந்தால் மக்கட்பேறு கிடைக்கும். எப்படி அந்த மக்கட்பேரை நன்மக்கட்பேராக மாற்றிக்கொள்வது என்பதை சுவாமி சித்பவானந்தர் ஒரு அருமையான நூலில் கொடுத்திருக்கிறார். அந்த நூலை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பே படித்திருக்கிறேன். அரிய விஷயங்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த நூல் நான் மற்றவர்களுக்கெல்லாம் அன்பளிப்பாக வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அது அவுட் ஆஃப் பப்ளிகேஷன் என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது இந்த மக்கட்பேறு என்ற தலைப்பை நான் எடுத்துக்கொண்டதனுடைய நோக்கமே அந்த நன்மக்கட்பேறு என்ற அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து ராமகிருஷ்ணா மிஷன்ல போய் கேட்டேன். புத்தகம் இருக்குதுன்னு திருப்பராயத்துறையில இருந்து வரவழைச்சி கொடுத்திருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த விருந்துக்கு பிறகு கொடுக்கப்படுவது தாம்பூலம். இந்த தாம்பூலம் தான் வெத்தலை பாக்கு கிராம்பு, வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கிராம்பு ஏனெல்லாம் போட்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்ச்சர், மிக அருமையான கல்ச்சர் தாம்பூலம் தரித்தல். அது இப்ப இல்லை. அது அந்த காலத்துல அந்த தாம்பூலம் தரித்தல் இருந்தப்பெல்லாம் சக்கரை வியாதியே கிடையாது. தாம்பூலம் தரிக்கும் பொழுது நிறைய உமிழ்நீர் சுமந்து நம் வயிற்றுக்குள்ளே செல்லும். உமிழ்நீர் சாப்பிட்டவுடன் நிறைய உமிழ்நீர் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த உமிழ்நீரை பார்த்துதான் இன்சுலின் சுரக்கும் என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள்.
நமக்கு உமிழ்நீர் இவ்வளவு வந்திருக்குன்னா இவ்வளவு இன்சுலினா நம்ம சுரந்தாகணும்னு கணையம் சுரக்கமா. இப்ப அந்த உமிழ்நீர் அவசர கதியில ஐயா சொன்ன மாதிரி அவசர கதியில சாப்பிடுறதுக்கே நேரம் இல்லாம ஓடுறதும் அள்ளி போட்டுட்டு இது பண்ணும்போது அந்த இன்சுலின் சிறப்பு அந்த உமிழ்நீர் சிறப்பு மிகவும் குறைவதால் அந்த இன்சுலின் சிறப்பும் குறைகிறது. அதனாலேயே சர்க்கரை வியாதி என்று சொல்கிறார்கள். எனவே இந்த தாம்பூலமாக இந்த நன்மக்களை பெறுதல், விருந்துக்கு தாம்பூலமாக இந்த நன்மக்களை பெறுதல் என்ற புத்தகம் உங்கள் அனைவருக்கும் இலவசமாக எங்கள் சார்பாக வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப முதல் பகுதி பொதுவாக மக்கட்பேர் கிடைப்பதால் நமக்கு கிடைக்கும் இன்பங்கள் என்பது, நம்ம வீடு கட்டிருக்கோம், கல்யாணம் பண்ணிருக்கோம், வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணிருக்கோம், பதவி வாங்கியிருக்கோம், பதவி உயர்வு பெற்றிருக்கோம், எவ்வளவோ நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. ஒரு நிமிடம் நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் நாம் தாயாகவோ தந்தையாகவோ மாறி அந்த தருணம் நமக்கு எப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுத்தது என்பதை நினைத்து பார்த்தால் வள்ளுவர் சொன்னது உண்மை என்பது. பெருமவற்றில் மிகச்சிறந்த பேறுகளில் மக்கட்பேறு என்று முதல் குரலிலேயே அதை நாம் அனுபவித்ததை நினைத்து பார்த்து அந்த சந்தோஷம் நமக்கு கிடைத்தது என்பது அதை அனைவரும் அனுபவித்திருப்பீர்கள். அந்த சந்தோஷத்திற்கு ஈடு இணை இல்லை என்பது இந்த குழந்தை பேரிலே நமக்கு கிடைக்கிறது. ஐயா, அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, நம்ம சொந்த பேரம் பேத்தின்னு கிடையாது, எந்த சின்ன குழந்தைய ஒரு வயசுக்குள்ள இருக்க அந்த பிஞ்சு குழந்தைய பார்க்கும் பொழுது நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டா ஒரு காந்த ஈர்ப்பு நமக்கு ஏற்படுது இல்லைங்களா? ஒரு குழந்தை சிரிச்சா நம்மளால அதை புறக்கணிச்சுட்டு நம்மளால போக முடியாது. சாதாரணமா நம்ம பஸ்ல ஏறிட்டு இருக்கோம், அந்த ஒரு சிறிய குழந்தைய நம்ம மேல கையை வச்சு கை தீண்டுது, அப்ப அந்த சுகத்தை நாம் அனுபவிக்கிறோம். நமக்கு சம்பந்தமே இல்லைனாலும் சிறு குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் அந்த இன்பத்தை எப்படி கொடுக்கிறது என்றால், குழந்தை பிறந்து அதற்கு மனம் என்ற ஒன்று உண்டாகி அது வளரும் வரை அது அந்த பரமாத்மாவினுடைய ஸ்திதியிலேயே தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த குழந்தைக்கு எப்பயும் உச்சி துடிச்சிட்டே இருக்கும் பாருங்க. ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை வயிற்றுக்குள்ளேயே ஜீவாத்மா வர்றதில்லை. குழந்தை பிறந்து அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அதுக்கு அந்த உடலுக்கும் உயிருக்கும் உண்டான அந்த ஆத்மா உச்சியில இறங்குகிறது. அப்பதான் அந்த உச்சி ரொம்ப நாளைக்கு துடிச்சிட்டே இருக்கும். ஏன் துடிச்சிட்டு இருக்குன்னா, அதுக்கு மனம் என்ற ஒன்று உருவாகிற வரைக்கும் அது மேலேயே தான் இருக்கும், அந்த இடத்துலயே தான் இருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி மலர்மிசை ஏகும் இதயத்துல போய் அது ஒரு புள்ளியாக, ஒளி புள்ளியாக அது அமர்ந்து கொள்ளும். அதனாலதான் மகான்களும் மனமற்ற நிலையிலே இருக்கிறார்கள். எனவே மகான்களை பார்க்கும் பொழுதும் நமக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது. இந்த மனம் என்ற மாயை நம்முள் புகுந்ததற்கு பிறகு அது நம்மை படாத பாடுபடுத்தி புலன்கள் வழி செலுத்தி நம்மை எங்கெங்கேயோ இழுத்து செல்வதால் நம்முடைய அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. எனவேதான் இந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது நமக்கு பேரானந்தம் கிடைக்கிறது. சங்க காலத்திலே பாண்டியன் அறிவுடை நம்பி, நம்மெல்லாம் கீழ் கிளாஸ்ல பாடத்துல படிச்சிருப்போம். அதாவது ஒரு மன்னன் இந்த மக்கட்பேரனுடைய இன்பத்தை மிக அழகாக அவன் கவிஞராக இருந்த அந்த அரசன் கவிஞன், அவன் எழுதிய பாடல் இது. படைப்பு பல படைத்து புறநானூற்று பாடல் 188வது பாடல். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வர் ஆயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் தொடர்ந்தும் நெய்யுடை அரிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே. எவ்வளவு பிள்ளை செல்வம் என்று ஒன்று இல்லாவிட்டால் வாழ்நாளே பிரயோஜனம் இல்லை என்று மிக அழகாக சொல்லுகிறார். இக்கால கவிஞன் ஒருவன் எழுதுகிறான், பிஞ்சு உடல் தனை எடுத்து முத்தம் தந்தால் பெற்றோர்க்கு மெய்யின்பம், கைத்துழாவி எஞ்சியுள்ள எச்சில் கோடு உண்டால் நாவில் இனிக்கின்ற அமுத சுவை, நெஞ்சந்தன்னில் வஞ்சமிலா பொக்கை வாய் சிரிப்போ கண்ணின் வறட்சிக்கும் குளிர்ச்சி தரும், வாய் திறந்து கொஞ்சுகின்ற மழலை மொழி கேட்டால் காதில் போட்டுத்தேன் பாய்ந்தது போல் இன்பம் இன்பம். ஆஹா, இந்த மழலையின் இன்பத்தை எவ்வளவு! இதை வள்ளுவத்திலேயும் இந்த பொருள் செய்திகள் எல்லாம் வருகிறது.
குழந்தைகிட்ட நம்ம முத்தம் கேட்குறோம். குழந்தைகிட்ட முத்தம் கேட்டு பெற்று அந்த முத்தத்தை பெறும்பொழுது நமக்கு எவ்வளோ சந்தோஷம். நம்ம பட்டுக்கோட்டையார் அதை பாடுறாரு இல்லையா? கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாக தாடா, கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா. கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாக தாடா, கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா. எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், எனக்கு இனி நீ என்று என்னென்ன தருவாய். வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா, வளர்ந்தாலே போதுமடா. ஐயா, ஏங்க ஐயா அந்த முத்தத்தை கடனா கேட்கிறாரு கவிஞர்? எவ்வளவு அந்த ஒரு வார்த்தையில எதுக்காக கடனா கேட்கிறாரு? முத்தமுடின்னு கேட்கலாம், ஒன்னே ஒன்று கடனா கொடுன்னு கேட்கிறாரு. கடன் வாங்கினா திருப்பி கண்டிப்பா கொடுக்கணும், வாங்குற முத்தத்தை திருப்பி கொடுக்கணும். அதுவும் கடன் வாங்கினவர்னு வெறும் அசலை மட்டும் கொடுத்தா வாங்கிப்பாங்களா? வட்டியோட கொடுக்கணும். அப்ப 2 முத்தத்தை வாங்கினா நம்ம 4 முத்தம் திருப்பி கொடுக்கணும். எனவே இந்த மன்றம் இப்பொழுது ஆணையிடுகிறது, குழந்தை இடத்திலாவது, காதலி இடத்திலாவது, மனைவி இடத்திலாவது, கணவன் இடத்திலாவது முத்தங்கள் வாங்க வேண்டும் என்றால் கடனாகத்தான் வாங்க வேண்டும் என்று இந்த மன்றம் இப்பொழுது ஆணையிடுகிறது. அப்பதான் நம்ம திருப்பி வட்டியோட கொடுக்கும். இந்த மழலை இன்பத்தை பேசும் பொழுது அவரவர்களும் தன்னுடைய மகன், மகள், பேரன், பேத்தி அவங்க வீட்டில் அந்த மழலை மொழியை கேட்டு எவ்வளோ இன்பத்தை அடைந்திருப்போம். நான் பெற்ற மழலை இன்பத்தை, என் வீட்டில் நான் பெற்ற மழலை இன்பத்தை நான் கூறாமல் இருந்தால் என் குழந்தை எனக்கு தந்த இன்பத்துக்கு நான் நன்றி மறந்தவனாவேன் என்று சொல்லி ஒரே ஒரு இந்த நாங்கள் பெற்ற இந்த மழலை இன்பத்தை இந்த சபையிலே சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய குழந்தைக்கு 2 வயது, என்னுடைய மகனுக்கு 2 வயது. அப்பொழுது சரஸ்வதி பூஜை, அன்றைக்கு சரஸ்வதி பூஜை மாலை என் மனைவி கடலை பருப்பு சுண்டல் செய்து காலில் கொண்டு வந்து சூடாடுறதுக்கு பூஜை பண்ணணும். இப்போ கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்ப என்னுடைய குழந்தை தவழ்ந்து ஓடி போய் அதை எடுக்க போகுது. அப்போ நான் தடுக்கிறேன். அதை எனக்கு சாமிக்கு அதை படைக்க வேண்டும் என்பதால், நிவேதியம் செய்ய வேண்டும் என்பதால், கண்ணே இது அம்பாச்சிக்கு, அப்ப அம்பாச்சின்னு தானே சொல்லுவோம், இது அம்பாச்சிக்கு வச்சிருக்கு, பூஜை பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடலாங்கன்னு சொன்ன உடனே அப்படிங்க அம்பாச்சிக்கு வச்சு பூஜை பண்ணணும், பாட்டெல்லாம் பாடணும் அப்படின்னு சொல்லி, நீ பாடுவியா கண்ணுன்னு உடனே ஊன்னா. எனக்கு என்ன ஆச்சரியம், எங்க பாடுன உடனே நான் அவனுக்கு ஆனை யானை அழகரானை அழகரும் சொக்கரும் ஏறுமானை கட்டு கரும்பை முறிக்கும் மானை அந்த பாடலை சொல்லி கொடுத்துருக்கேன். 2 வயது என்னுடைய 2 வயது மகன் அந்த ஆணை பாடலை அப்படியே அம்பாச்சி பாடலாக, அம்பாச்சி அம்பாச்சி அழகு அம்பாச்சி பப்பு தின்னு அப்படியே பாடுவேன் என்று சொல்லி எங்களை உலகாங்கிதம் அடைய செய்து ஆனந்தத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றார். அந்த என்னுடைய குமாரன் உங்கள் முன்னே வந்திருக்கிறார். ஐயா, இந்த சமிதியின் நிறுவனர் அவரை கௌரவப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு 2 நிமிடம் தடங்களுக்கு மன்னிக்க வேண்டும். 2 நிமிடம் தடங்களுக்கு கடைசியில் சரி கண்ணு எழுந்து வர நமஸ்காரம் சபை. இவர் தான் அந்த கவிதை 2 வயசுல கவிதை, நான் 20 வயதுல கவிதை பாடினேன், என்னுடைய குழந்தை 2 வயதுல கவிதை பாடினேன். மக்கட்பேறு என்று சொல்லும் பொழுது தாய்மையை சொல்லாமல் நகரவே முடியாது. தாய்மை என்பது அந்த மக்கட்பெறுவதிலும் அதை வளர்ப்பதிலும் இந்த தாய்மையின் பங்கு மிக உன்னதமானது என்பதால் சுருக்கமாக ஒரு திரைப்பாடலில் உள்ள கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்ததாக நான் கம்பனிலும் வள்ளுவரிலும் நுழையலாம் என்று இருக்கிறேன். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தாலாட்டு பாடுகிறாள். எப்படி பாடுகிறாள்னா, ஏழ்மையை தாய் அவள் தன் குழந்தையை நினைத்து தன்னுடைய குழந்தை வளர்ந்து பெரியவனாகி ஆகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும் என்ற எண்ணத்தோடு தாலாட்டு பாடுகிறான். சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் கண்கள் அந்த காட்சி கண்டு
கழிக்கும் நாள் வரும், நான் கழிக்கும் நாள் வரும். சின்ன அரும்பு மலரும், சிரிப்பை சிந்தி வளரும். கண்கள் அந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும், நான் கழிக்கும் நாள் வரும். மண்ணில் வளரும் கொடியே, என் வயிற்றில் உதித்த கனியே. மண்ணில் வளரும் கொடியே, என் வயிற்றில் உதித்த கனியே. வாழ்வு உன்னால் செழித்தே நான் மகிழும் நாள் வரும். சின்ன அரும்பு மலரும், சிரிப்பை சிந்தி வளரும். இதனை பாடின உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஐயோ, பக்கத்து வீட்டுல அந்த அம்மாவோட பையன் கவனிக்காம நடுத்தரவுல விட்டுட்டு போயிட்டானே, நம்ம பையனும் அந்த மாதிரி நாளைக்கு பின்னாடி விட்டுட்டு போயிட்டான் என்னான்னு சொல்லிட்டு உடனே அவனை அந்த மாதிரி விட்டுட்டு போகாதன்னு பாடல. அந்த வரியை பாருங்க. நீ எங்கே இருந்த போதும் என் இதயம் உன்னை வாழ்த்தும். நீ எங்கே இருந்த போதும் என் இதயம் உன்னை வாழ்த்தும். தாயன்பு உன்னை காக்கும். நீ அழுவதேனடா, உறங்கி அமைதி காணடா. சின்ன அரும்பு மலரும், சிரிப்பை சிந்தி வளரும் என்று தன்னுடைய தாய்மையின் உச்சத்தை அந்த பாட்டிலே கவிஞர் உணர்த்தி இருக்கிறார். இதுதான் தாய்மை. இந்த தாய்மையால் தான் இந்த உலகம் இன்றும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த மன்றத்திலே நான் உரிமையோடு பதிவு செய்து கொள்கிறேன். இப்பொழுது ஐயா சொன்னாரு, ஒரு 4 குறள் தான் கம்பனோடு, இதில் 7 குறளை மிக அழகாக கம்பன் பொருத்தி காட்டுகிறார். 3 குறள் ஏனென்றால் 4 குழந்தைகள் ராமன் லட்சுமணன், ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகன் குழந்தைகள் பிறக்கிறார்கள். பிறந்தவுடனே இந்த யாகம் முடிந்து எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறாரு. உடனடியாக அடுத்த சாப்டருக்கு எங்க போயிடுதுன்னாக்கா கதையை தாண்டி போயிடுது. மழலை என்பெல்லாம் அதில் வரல. எங்க போயிடுறாங்கன்னா குருகுலத்துல கொண்டு போய் விட்டுறாங்க. அப்ப இந்த மழலை குறும்புகள் மழலை இதெல்லாம் இதுல இல்லை. இருந்தாலுமே கம்பன் அந்த குழல் இனிதி ஆடுதான் வேற இடத்துல வைக்கிறாரு. அதை அவரால் அதை அந்த அந்த விடவும் முடியல. வேற இடத்துல வச்சு அதை அந்த இன்பத்தை நமக்கு கொடுக்குறாரு. அப்போ முதல் குறள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மழலை இன்பம் 3 குறள் போக மீதி 7 குறளையும் மிக அழகாக ராமாயணத்திலே பொருத்தி காட்டுகிறார். முதல் குறள் என்னன்னாக்கா, பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பெற. அதாவது திருக்குறளை நம்ம எடுத்தோம்னாவே இலங்கை ஜெயராஜ் கம்பவாரதி ஐயா சொல்லுவார்கள், தயவு செய்து திருக்குறளை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால், உரை பார்க்க வேண்டும் என்றால் பரிமேலழகர் உரையை தவிர வேறு உரை எதுவும் எடுத்து விடாதீர்கள், என்னோட அன்பு வேண்டுகோள் என்று சொல்லுவார். ஏன்னா நானும் சில உரைகள்லாம் எடுத்து வேற வேற உரைகள்லாம் படிக்கும்போது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க எண்ணத்தை அதில் பூத்தி இருக்காங்களே ஒழிஞ்சு உண்மையான உரை எல்லா தமிழறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருக்குறள் உரை என்பது பரிமேலழகர் உரை ஒன்றுதான். அதுல எந்த நடுநிலை பெறாமல் அவர் அந்த உரையை கொண்டு செல்வார். அந்த உரையை பின்பற்றித்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். வேறு எதையும் நான் சாரவில்லை என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப அந்த பரிமேலழகர் உரை எப்படி எழுதுறேன்னா, பெருமவற்றில் யாம் அறிவது இல்லைன்னா என்ன சொல்றாரு, வேற எதையும் இந்த 16 பேர்களை நான் மக்கட்பேரை தவிர வேற எதையும் பெருசா நான் மதிக்கிறது இல்லை, மதிப்பதில்லை என்றே அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கொடுக்கிறார் பரிமேலழகர். ஆக மிக இந்த முதலிடத்திலே கொண்டு போய் 16 பேர்களுக்குள்ளே முதலிடத்தை கொண்டு போய் வள்ளுவர் அந்த மக்கட் செல்வம் என்ற முதலிடத்தை தந்திருக்கிறார். அது நாம் வாழ்க்கையிலே நாம் ஐயா சொல்லும்போது இந்த குடும்பத்துல எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க கூடாது. இந்த உலகம் இன்றைய நிலைமை அப்படி போயிட்டு இருக்குது. ஆனா அது மாற வேண்டும். குழந்தைகளோடு அளவலாக வேண்டும், கொஞ்சம் வேண்டும், நேரம் ஒதுக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கையை இன்பம் உடைத்து, அப்ப இவர் சொன்ன மாதிரி வேற அதுக்கு வாழ்க்கைக்கு மதிப்பில்லாமல் போய்விடும். அடுத்த 2 குறள்ல பார்த்தா நமக்கு கருத்து கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். பரிமேலழகர் ரொம்ப ஆழமாக அந்த கருத்தை பதிவு செய்கிறார்.
இரண்டாவது குறள் எழுபிறப்பும் தீயவை தீண்டா வழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். ஐயா, நமக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த மகனால எழுபிறப்பும் தீயவை தீண்டாங்கிறார் வள்ளுவர். இந்த பிறவிக்கு நம்ம அவரு காப்பாத்துவாரு, நல்ல முறையில வச்சிருப்பாரு, கடைசி வரைக்கும் கரை சேர்ப்பாரு. அது எப்படி எழுபிறப்புக்குமே அவர் அந்த நம்முடைய மகனால் நமக்கு வேற எந்தெந்த பிறவி எடுக்கும் பொழுதும் நமக்கு ஏன் அது நம்மை தீமை தீண்டாது என்றால் அதற்கு பரிமேலழகர் அழகாக விளக்கம் சொல்லுகிறார். இந்த பித்ரு கடன் என்று இருக்கிறது இல்லையா, திதி கொடுப்பது, அமாவாசை போது முன்னோருக்கு செய்யக்கூடிய கடன், ராமேஸ்வரத்துல போய் செய்யறோம், பவானி கூடுதல போய் செய்யறோம். இந்த பிதுர் கடன் எந்த பிறவியிலே இருந்தாலும் அவர்களை சென்று அடைகிறது என்பதைத்தான் பரிமேலழகர் அழகாக கூறுகிறார். இப்ப நம்ம நமக்கு நம்முடைய பையன் செய்வான், அந்த பையனுக்கு அவங்களுடைய பையன், முன்னோர் வழிபாடு என்பது அந்த திதி கொடுக்கும் பொழுது பிதிருப்பிக சோதானமஸ்தர்ப்பயாமி பிதா மகேப்பிக சோதானமஸ்தர்ப்பயாமி பிதா மகிப்பிக சோதானமஸ்தர்ப்பயாமி பிரபிதா சோதானமஸ்தர்ப்பயாமி பிரபிதா மகேப்பிக சோதானமஸ்தர்ப்பயாமி பிரபிதா மகி. அப்ப எல்லாருக்கும் அந்த முன்னோர்களுக்கு எல்லாம் சேர்த்துதான் நம்ம கொடுக்குறோம். இது சென்று அடைகிறது என்று வள்ளுவர் உறுதி கூறுகிறார் இந்த இடத்துல. இது நிறைய நாத்திகர்கள் என்ன கேட்கலாம், இங்க கொடுக்கறது அது எங்கடா அங்க போகுது. வாரியார் சுவாமிகள் அழகாக சொல்லுவார், மிக அழகாக விளக்குவார். அது இப்படி கேட்கறாங்க, வாரியார் சுவாமி கிட்ட கேட்கறாங்க, சுவாமி நம்ம திதி கொடுக்கறது வேற பிறகுல எடுத்து அது எப்படி சாமி போய் சேரும் அப்படின்னு. சரி, நீ உனக்கு தில்லியில இருக்க சொந்தக்காரங்களுக்கு நீ பணம் அனுப்புறியா, எம்மோ பண்ற, அப்பெல்லாம் எம்மோ தானே, இந்த மாதிரி என்ன டிஜிட்டல் பே எம்மோ பண்றியா? சரி, எவ்வளவு பண்ற? 500 ரூபாய் பண்ற, 500 ரூபாய் நோட்டை இங்க போஸ்ட் ஆபீஸ்ல கொடுக்குற. அது மறுநாள் அங்க டெல்லியில போய் கிடைக்குது. இந்த காசு அங்க போய் கிடைக்குதா? நீ கொடுத்த காசா போய் கிடைக்குது? அங்க இருக்க காசு வேற காசு கிடைக்குது. இதை போலத்தான் என்று ஒவ்வொன்றுக்கும் மிக தெளிவாக விளக்குவார். இதை போலத்தான் நாம் பித்திருக்களுக்கு இங்கே கொடுக்கக்கூடியது. அந்த பித்திரு தேவதையானவர் என்ன செய்கிறார் என்றால் அதை எப்படி சேர்க்க வேண்டுமோ அப்படி சேர்ப்பிக்கிறார் இல்வாழ்க்கையிலே. அதனால்தான் வள்ளுவர் சொல்லுகிறார், 5 கடமைகளை மறக்கக்கூடாது என்று அது முதலிலே சொல்வது தென்புலத்தார் ஓம்பல். 5 பேர், தென்புலத்தார், விருந்து, சிற்றம், எல்லாத்தையும் நம்ம இது செய்யும் போது முதல்ல வைப்பது தென்புலத்தார் என்பது முன்னோர் வழிபாடு. அதனால இந்த 2 பொருளிலே அந்த பலன் எப்படி கிடைக்கிறது என்றால் முன்னோர் வழிபாட்டின் மூலம் நமக்கு கிடைக்கிறது என்பதை அதை கம்பன்ல அப்படியே நம்ம கொண்டு வரலாம், படம் பிடிக்கலாம். இந்த 2 தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். இதுல உரையில வேற எப்படியோ எழுதியிருக்கான். தம்பொருள் என்ப தம் மக்கள், நம்மளோட குழந்தை நம்மளோட பொருள், அவங்களுக்கு என்ன, அவங்க வினைப்படி அவங்களுக்கு கிடைக்கும். அல்ல, பரிமேலழகர் அழகாக சொல்கிறார், முதல்வர் செய்யும் நல்வினையால் அவர்கள் தம்பொருள் என்ப தம் மக்கள், நம் மக்கள் ஒண்டிதான் நம்ம பொருள்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, அவர் பொருள் அவர் செய்கின்ற வினையால் நமக்கே வரும் என்று சொல்கிறார். அவர் செய்யக்கூடிய பித்ரு கடனால் மற்ற வரையில என்ன சொல்றான், அவனுக்கு என்ன, நம்ம மக்கள் நமக்கு, அவனுடைய வினை அவனுக்கு கிடைக்குங்கிறார். இது அது அல்ல, வள்ளுவர் சொல்வது அது அல்ல. தம் பொருள் என்ப தம் மக்கள், நம்முடைய மக்களை நம் மக்கள் என்று சொல்கிறோம். ஆனால் அவர் செய்யும் வினை என்பது அந்த முன்னோர் வழிபாடு, பித்ரு கடன் செய்வது, அந்த பொருளும் நமக்கே திரும்பி வருகிறது என்று சொல்கிறார். தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். முதல்வர்கள் செய்யும் நல்வினை பயன்கள் அந்த புண்ணியம் நம்மை நோக்கியே வருகிறது என்பதுதான் இதனுடைய பொருள். இப்ப இந்த 2 பொருளும் முன்னோர் வழிபாடு. இப்போ அது இல்வாழ்க்கையில ரொம்ப அழகா சொல்றார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. இல்வாழ்க்கைனா இது 5 செஞ்சாதாண்டா நீ இல்வாழ்க்கை, சரியான இல்வாழ்க்கை என்பது. தென்புலத்தார் என்பது முன்னோர் வழிபாடு, தெய்வம், விருந்து ஓம்பல் நம்முடைய பண்பாடு, சுற்றத்தார் தான் தன்னை நன்றாக வைத்துக் கொண்டிருந்தால் தான் மற்ற நான்கையும் நம்மால செய்ய முடியும். எனவே தன்னையும் நீ ஓம்பிக் கொள்ள வேண்டும், உன்னுடைய குடும்பத்தையும் உன்னையும் நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ இத கம்பன்ல எங்க பொருந்ததுன்னு பார்த்தா மிக அருமையான இடம். சார் சாபம் கொடுத்துட்டாரு, கைகேயும் பரதனையும் விலக்கி வச்சுட்டார், தசரதன் விலக்கி வச்சுட்டார். அவள் எனக்கு மனைவியும் அல்ல, இவன் மகனும் அல்ல, வசிஷ்டத்தை சொல்லிட்டும் போயிடுறார். அவன் வந்தாக்க, அவன் கேகை நாட்டுக்கு போயிருக்கான், உயிர் விடுற சமயத்துல அவன் வந்தால் எனக்கு பித்திரு கடன் செய்யக்கூடாது என்று ஆணையிட்டு விடுகிறார். மனைவியை அவள் மனைவியும் அல்ல, மகன் பரதனும் அல்ல என்று விலக்கி வைத்து விட்டார். இப்ப இந்த முன்னோர் கடன் மிக கட்டாயம் என்று வள்ளுவர் வலியுறுத்தி இருக்கிறார். இப்ப இந்த ராமாயணத்துல இது எப்படி கொண்டு போய் பொருத்தணும்னாக்கா,
ஒரு மிகப்பெரிய கடனை நம்முடைய தம்பி செய்ய முடியாம, இப்ப பரதன் தசரதனுக்கு செய்யவில்லை என்றால் அவருடைய மகன்கள் தந்தைக்கு வேணா செய்யலாம், போது தாத்தாக்கு செய்ய முடியாது, சட்டம் இல்லை இல்லைங்களா? இப்ப இவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ராமன் எவ்வாறு சரி, பரமாத்மா இல்லையா மகாவிஷ்ணு, அப்போ சீதையை மீட்டு கொண்டு வந்து அக்னி பிரவேசம் முடிந்த உடனே, சீதை அக்னியிலிருந்து எழுந்து வந்த உடனே தேவர்கள் வானுலகத்தில் இருந்தவர்கள் எல்லாம் நேர கீழே இறங்கி வந்து பூமழை, அங்க இருந்து இல்ல நேரா இறங்கி வந்து எல்லாரும் வாழ்த்துறாங்க. தசரதனும் வந்துட்டார், விமானத்துல வந்து வாழ்த்துகிறார். வாழ்த்து விட்டு வரம் கேளுப்பான்னு கேட்கிறார் ராமர்கிட்ட. என்ன வரம் கேட்கிறார்? இந்த பித்ருக்கடன் அவனால் செய்ய முடியாத நிலை இருக்கிறது இல்லையா, அப்போ அதை நீக்க வேண்டும். தீயல் என்று நீ திறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம் வரம் பெறுக. அப்படியே மீட்டுட்டாருங்க. மறுபடியும் அவங்க தீயல் என்று நீ திறந்த என் தெய்வமும், அந்த தெய்வத்தினுடைய மகனும் எனக்கு தாயும் தம்பியும் ஆகும் வரம் தருகிறார். மறுக்க முடியாது. தசரதன் வரம் கொடுத்து தானே இவ்வளவு பிரச்சனையா நடந்தது. அப்ப 2 வரம் கொடுத்தது ராமாயண கதை நிகழ்வு நடக்க வேண்டும் என்பதற்காக. எல்லாம் நிகழ்ந்து முடிஞ்ச ராவணவதான் நிகழ்ந்து முடிஞ்சாச்சு. அப்ப அவரும் வானுலகத்தில் இருக்கார். உடனே என்ன சொல்கிறார்? 2 வரத்தையும் அழித்து விடுகிறார். அந்த பரதனுக்கு இந்த முன்னோர் வழிபாடு செய்வதற்குண்டான உரிமையை மீட்டு கொடுக்கிறார். அந்த 2 குறளினுடைய பொருளும் அங்கே நிறைவு பெறுகிறது. அவர் அந்த உரிமையை பெற்று அவரும் அந்த முன்னோர் கடனை செய்து இந்த பலன்களை எல்லாம் பெறுமாறு ராமர் செய்து விடுகிறார் என்பதுதான் அந்த 2 குறளையும் இந்த இடத்துல தான் கொண்டு வந்து கம்பன் பொருத்துகிறார். ராமாயணம் பொருத்துகிறது. அப்ப முன்னோர் வழிபாடு இங்கே வள்ளுவர் சொன்ன, ஆணித்தரமாக சொன்ன அந்த முன்னோர் வழிபாடு இங்கே உரிமையை கொடுத்து நிலைநிறுத்தப்படுகிறது. அடுத்ததாங்க 4, 5, 6 அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கோள் மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் பிறர்க்கு செவிக்கு குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் வயலைச்சொல் கேளாதவர். இந்த 3 குறளான முன்னே சொன்ன மாதிரி அவர்கள் வந்து குழந்தை பிறந்து எல்லாத்துக்கும் அன்பளிப்பெல்லாம் கொடுத்துட்டு அரண்மனையில வந்து உட்கார்றாரு. அடுத்தது குருகுலத்தை காட்சிக்கு போயிடுது. அப்ப மழலை இன்பங்கள் அவருடைய விளையாட்டுகள் எல்லாம் அங்க ராமாயணத்துல வால்மீகி சொல்லல. கம்பருக்கு என்ன வஞ்சனையா? வால்மீகி கொடுக்கல, கம்பரும் அதை கொடுக்கல. அவரு கொடுத்திருந்தா நானும் கொடுத்திருப்பேன், எனக்கும் ஒன்றும் வஞ்சனை கிடையாது. ஆக இருந்தாலும் கூட கம்பன் இந்த குழலினிது யாழினிது என்பதை அவரால் புறக்கணிக்க முடியவில்லை. அவர் எங்க அந்த ரெண்டு இடத்துல அதை கொண்டு போய் வைக்கிறார். எங்கன்னா அயோத்தியில் நகரப்படலம், நகரத்தை ஒவ்வொரு காட்சியாக காட்டிக்கொண்டே வருகிறார். அப்போ அந்த நகரத்தில் தெருக்களிலே சிறுமிகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மதலை பேச்சு குழலை போலவும் யாழை போன்றவும் மிக இனிதாக இருக்கிறது என்று அந்த இடத்திலே வைத்து விடுகிறார். அடுத்ததாக லட்சுமணரை விஸ்வாமித்திரர் அழைத்துக் கொண்டு மிதிலைக்கு செல்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து எல்லா காட்சியும் போயிட்டே போறாங்க. கிட்டத்தட்ட அரண்மனை பக்கமா வந்துடுது. அது அந்த இடத்துல தான் வைக்கிறார். ஏன்னா அரண்மனை கிட்ட சீதையை பார்க்கும்போது இவருடைய மனசு ரொம்ப ரிலாக்ஸா ஆனந்தமா இருக்கணும் இல்லையா? அப்ப நடனச்சாலைகள் அங்கே வரிசையாக இருக்கிறது. அந்த நடனச்சாலைகளிலே ஒத்திகை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த எல்லா நாட்டிய சாலைகளில் எல்லாம் அங்கே ஒத்திகை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒத்திகையிலே குழலும் இசைக்கப்படுகிறது, யாழும் இசைக்கப்படுகிறது. இப்ப அயோத்தியில என்ன சொன்னார்னா, சிறுமிகளுடைய மழலை பேச்சு குழலை போன்றும் யாழை போன்றும் இனிமையாக இருந்தது என்கிறார். இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த நாட்டிய மேடைகளிலே இசைக்கப்படும் குழலும் யாழும் மழலையை போன்று இன்பம் தருகிறது என்று சொல்கிறார். அப்படியே மாத்தி அந்த குழலையும் யாழையும் அவரால் புறக்கணிக்கவே முடியவில்லை. எனவே எவ்வளவுதான் நமக்கு இசை இன்பம் கிடைத்தாலும் அந்த மழலை சொல் இன்பம் மிக மேலானது என்பதை இவரும் எந்த இடத்துல சான்ஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல வச்சிருக்காரு. அதை இதுல இந்த இருந்தாலும் இந்த குழந்தை பருவ குறும்புகள் ஐயா சொன்ன மாதிரி சுதா சேஷியன் என்ற ஒரு, நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, அவரோட புக்கை படிச்சிருப்பீங்க, அவரோட ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. அவர் மருத்துவத்துறையில மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் டீனா இருந்து மருத்துவ இயக்குனராகவும் ஆகி அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார். ராமாயணத்திலே ஆழங்கால் கண்டவர். கம்பராமாயணத்துல மட்டும் இல்ல, வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம், இன்னும் துளசிதாசர் ராமாயணம், எல்லா ராமாயணத்திலும் ஆழங்கால் பதித்தவர் அவர். அவர் இந்து தமிழிலே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். என்னக்கா அத்தியாத்ம ராமாயணம். அத்தியாத்மர் என்பவர் வடமொழியிலே எழுதியிருக்கிறார். அந்த அவரால் என்ன பண்ண முடியல,
இந்த பருவத்தை, இந்த குழந்தை பிறந்த உடனே கொண்டு போய் குருகுலத்தில் சேர்த்து அவரால் ஏத்துக்க முடியல. அவர் என்ன பண்றார், பாகவதத்தில் வரக்கூடிய அந்த கண்ணனின் குறும்புகள் எல்லாத்தையுமே இந்த ராமாயணத்திலையும் அந்த 4 குழந்தைகளும் செய்வதாக, ராமன் உரியை அடிப்பதாகவும் வெண்ணையை எடுப்பதாகவும் மற்ற 3 குழந்தைகளையும் அழைத்து கொடுப்பதாகவும் அந்த அத்தியாத்ம ராமாயணத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். அந்த விஷயத்தை மிக அழகாக, அந்த குறையை அவர் நீக்குகிறார் என்பதை சுதா சேஷையன் பதிவு செய்திருக்கிறார். ரொம்ப ஹைலைட்டான விஷயம். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். இந்த தந்தை மகனை அவை சபையில முந்தி இருக்க, அவனுக்கு எல்லா கலைகளையும் கொடுக்க வேண்டும், அவனை சபையிலே முந்தி இருக்க செய்ய வேண்டும் என்பது வள்ளுவருடைய ஆணையாக இருக்கிறது. மகனுக்கு குறையில்லாமல் கல்வியை கொடுக்க வேண்டும், சபையிலே அவனை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இத கம்பராமாயணத்துல கம்பர் இதை ஒரே ஒரு இடத்துல உச்சத்துக்கு அப்படியே கொண்டு போய் ஒரு செகண்ட்ல அப்படியே பிராக்ஷன்ல மாத்தி இந்த குரலுடைய கருத்தை அப்படியே நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். அது எந்த கட்டம்னாக்கா, வால்மீகி விஸ்வாமித்திரர் வருகிறார் தசரதனுடைய சபைக்கு. வந்த உடனே பாத பூஜை எல்லாம் செய்து ரொம்ப அழகாக உபசரித்து அவரை என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். நீங்க என்ன வேணுமோ கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, வாக்கு கொடுத்தாச்சு முன்னாடியே, நான் உங்களுக்கு நீங்க என்ன கேட்குறீங்களோ தரேன் அப்படின்னு. இப்போ அவர் சொல்றாரு, காட்டில் வேள்வி நடத்திட்டு இருக்கேன், அரக்கர்கள்லாம் அங்கே துன்பப்படுத்துறாங்க, மாமிசத்தெல்லாம் கொண்டு யாகத்தில் போடுறாங்க, அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இந்த வேள்வியை காப்பதற்காக நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூத்தின் உலைய சொன்னான். அப்படியே அவனுடைய உயிரையே பறிக்கிற மாதிரி ஒரு கேட்கிறார். ராமனுக்கு 12 வயசு தான் ஆகுது. இவன் வேள்வியை காப்பதற்கு இவனை அனுப்புவதா என்று அவனை அப்படியே, இவனுக்கே குழந்தை இல்லாம, அது பின்னாடி வருது, எவ்வளவு தவம் செய்தாருங்கிறது அடுத்த இதுல வருது. இவன் தந்தை என்னோட்டான் கொல்லனும் சொல்ல அதுல வருது. இவ்வளவு யாகங்களை செய்து, உலகமகா யாகங்களை செய்து, அரிதினும் அரிதான குழந்தையை பெற்று யாகத்தை அரக்கர்களோடு போர் செய்ய இந்த சின்ன பாலகனை அனுப்பினால் அவனுடைய நிலைமை என்னவாகும் என்று அப்படியே துவண்டு போயிடுறார், அப்படியே சரிஞ்சு போயிடுறார். வாக்கு மாறாதவன் தசரதன், ஆனாலும் வாக்கு மாறிதான் பேசுகிறார். கொடுக்க முடியாது, வேற எது வேணாலும் கேளுங்க அப்படிங்க, என்னால் அதை கொடுக்க முடியாது, நான் உடனே வருகிறேன், உங்கள் யாகத்தை காப்பதற்கு இப்பொழுதே நான் புறப்படுகிறேன், ஆயுதங்கள் ஏந்தி வருகிறேன், நான் அந்த உதவியை செய்து தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப அதுக்கு விஸ்வாமித்திரர் ஒத்துக்கல, கோபப்படுறாரு. உன்னுடைய மகன் தான் எனக்கு வேண்டும், உன்னுடைய ராமன் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அந்த சொல் அவனுக்கு எப்படி இருக்குதுங்கிறத கம்பர் அப்படியே படம் பிடிக்கிறார். எண்ணிலாருந்தவத்தோ நீ எம்பிய சொல் மருமத்தின் எரிவேல் பாய்ந்த புண்ணில் ஆம் பெரும் புழையில் கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும் உள்நிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயரம் காலவேளான். ஐயா, ஒருத்தனுக்கு பிறவிலிருந்தே கண்ணு இல்லை, இடையில கிடைக்குது, அழகா இந்த காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான், உடனே சில நாட்களே திடீர்னு அந்த கண்ணு திருப்பியும் போயிடுதுன்னா எப்படி ஓமையை கொண்டு காமிக்கிறார் பாருங்க. கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான். அந்த வருத்தத்துல இங்க வாக்குவாதம் நடந்துட்டே இருக்கு. அவரு கோபத்தினுடைய கொஞ்சம் கொஞ்சமா படிநிலைக்கு, விஸ்வாமித்திரர் கோபத்தினுடைய உச்ச நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கார். கரெக்டா அந்த நேரத்துல சரியா வசிஷ்டர் அங்க உள்ள வருகிறார். வந்த உடனடியாக முதல்ல விஸ்வாமித்திரன் கண்கள்லாம் சிவந்து இருக்கிறது. அவன் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறார். பார்த்த உடனே ஏதோ நிலைமை சரியில்லைன்னு புரிஞ்சிடுது. பொறுங்கள், சற்று பொறுங்கள், சற்று பொறுங்கள் என்று அவரை ஆசுவாசப்படுத்துகிறார். வசிஷ்டர் வந்த உடனே விஸ்வாமித்திரருக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துடுது. அவருடைய குலகுரு வசிஷ்டர் சொல்லை தசரதன் மீறமாட்டான். ஆக அவரும் கொஞ்சம் சினம் தணிந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துகிறார்.
அப்ப தசரதனை கேட்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுட்டவன் என்னன்னா, என்னுடைய மகன் அப்படி வேள்விக்கா காக்க கேட்கறான், நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொன்ன உடனே வசிஷ்டர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் இதுவரை கற்றுக் கொடுத்த வித்தைகளை எல்லாம் விட அவனுக்கு நிறைய வித்தைகள் அவர் மூலம் வந்து சேர இருக்கிறது. ராமனுக்கு நீ உடனே அனுப்பு. எப்படிங்க? நிறைய வித்தைகள் அவனுக்கு வந்து சேர இருக்கிறது. எனவே ஒரு செகண்ட் கூட, ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட அவர் நிறுத்தலையா, உடனே ராமனை கொணர்தி என்று ஆணையிடுகிறான். பாருங்க, அவையத்து முந்தி இருக்க செய்ய வேண்டும் என்ற அவனுடைய உணர்வு எப்படி கம்பன் படம் பிடித்து காட்டுகிறான் என்றால், அந்த இவர் சொல்லி முடிக்கிறாரு, அடுத்த பாடல ராமனை கொணர்திங்கிறார், உடனே கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். அவர் ஒண்ணு கேட்டாரு, ராமனையும் லட்சுமணியும் சேர்த்து ரெண்டா கொடுக்கிறார். ஏன்? அவையத்து முந்தி இருக்கிறதுக்கு நிறைய விஷயம், நிறைய வித்தைகள் சொல்லி கொடுக்க போறாருன்னா ஏன் ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கணும், ஒரு மகனுக்கு மட்டும் ஏன் கிடைக்கணும், அது ரெண்டு பேருக்கும் கிடைக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு இதுல அந்த அவையத்து முந்தி இருப்ப செயல் என்ற உணர்வோடு அந்த இருவரையும் அவரிடத்திலே ஒப்படைக்கிறார். இந்த காட்சி இந்த கம்பனிலே மிக வள்ளுவனுடைய ஆழ்ந்த கருத்து மிக அற்புதமாக பொருத்தப்படுகிறது என்பதை இந்த மன்றத்திலே மிக பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். அப்போ சொன்ன உடனே சொல்லுகிறார், திருவின் கேள்வனை கொணர்மின் சென்று என சொன்ன உடனே திருவின் கேள்வனை உடனே கொண்டான்னு சொல்லி ஒப்படைக்கிறாரு. அப்ப ஒரு மகனை கேட்பதற்கு அவையத்து முந்தி இருக்க செய்வதற்காக இரண்டு மகனை ஒப்படைக்கிறார். அவர்களும் அந்த விஸ்வாமித்திரனுடன் சென்று ஏராளமான வில்வித்தை அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் கற்று மிக உன்னதமான போர் பயிற்சியிலும் போர்க்கலையிலும் வில்வித்தையிலும் மிக உன்னதமான நிலையை இந்த இவன் அப்பொழுது ஒப்படைத்ததால் அவர்கள் பெறுகிறார்கள் என்பது ராமாயணம். அடுத்த குறள் இந்த நிகழ்ச்சியிலே பொருந்தி விடுகிறது. தம்மின் அவர் என்ன சொல்றாரு, இங்கு நான் கற்றுக் கொடுத்த வித்தையை விட பல மடங்கு என்று அவங்களுக்கு வந்து சேர வேண்டியிருக்குங்கிறார். இப்ப தசரதன் யார்கிட்ட கத்துக்கிட்டாரு? வசிஷ்டர் கத்துக்கிட்டார். அப்ப நம்மை விட நம் மக்களுக்கு அதிகமானது கிடைக்கிறது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை அப்படிங்கிற குறளும் இந்த இடத்திலேயே புரிந்து விடுகிறது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. நம் மக்கள் நம்மை விட அறிவாளியாக இருந்தால் அது நமக்கு மட்டும் இல்ல, இந்த மாநிலத்தில் நிலவுகின்ற மற்ற உயிர்களுக்கெல்லாம் அது துணையாக இருக்கும். அப்படித்தான் ராம லட்சுமணர்கள் மிக உன்னத நிலையை அடைந்து, விஸ்வாமித்திரரால் உன்னத நிலையை அடைந்து இந்த மண்ணுயிர்க்கெல்லாம் அவர்கள் துணையாக இன்றும் நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த இரண்டு குறளையுமே இந்த ஒரு நிகழ்ச்சியிலேயே மிக அற்புதமாக பொருத்தி விடுகிறார்கள். இதுவும் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் தான். ஈன்ற பொழுதில் 9:10 வந்தாச்சு. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு அம்மா பிரசவ வலி, அவ்வளோ வலியில குழந்தை இனிதாக பிறந்து அந்த குழந்தை முகத்தை பார்க்கும் பொழுது அந்த வலியெல்லாம் மறந்து மிக எந்த அளவு அந்த அந்த தாய் சந்தோஷத்தை அடைகிறாளோ அந்த சந்தோஷத்தை விட இவன் வளர்ந்து சான்றோனாக அவனுடைய பெருமைகளை அந்த காதிலே கேட்கும் பொழுது அந்த தாய் அடையும் சந்தோஷத்திற்கு ஈடு இணை இல்லை. அந்த சந்தோஷத்தை விட இது பெரிது என்கிறார். தான் ஈன்ற பொழுதில் பெரிது ஓக்கும், ஆக அதை விட மிக பெரிதாக ஓப்படைகிறாள் என்பது. அப்ப சான்றோன் அப்படின்னு சொல்லும் பொழுது சான்றோன்னா என்ன, சான்றாண்மை எப்படிங்கிறது வள்ளுவர் தனி ஒரு அதிகாரமே அதுக்கு வச்சிருக்காரு. அதுல ரொம்ப உச்சமான விஷயம் என்னன்னா, எல்லா நல்ல இயல்புகளும் இருந்தால் அவன் சான்றோன், பல நல்ல இயல்புகளை ஒருங்கியே கொண்டவன் சான்றோன். ஆனாலும் சில எவ்வளவோ நல்லவர்கள் என்ன பண்றாங்க, வள்ளுவர் பார்க்கிறார், எவ்வளவோ நல்லவரா இருக்காங்க, சில நேரத்தில் தடம் மாறி விடுகிறார்கள். மிக உயர்ந்த பதவி கிடைக்கும் பொழுது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஏதோ ஒரு மிக உயர்ந்த சூட்கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப தடம் மாறியவர்கள் நிறைய நம்ம செய்திகளாக படித்திருக்கிறோம். மிக உயர்ந்த பதவி சொல்ல போனா மன்றத்தில் நான் துணிந்து சொல்கிறேன், சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நீதிபதியின் மேல் தொடரப்பட்ட வழக்குகள் எல்லாம் நமக்கு தெரியும். நீதிபதி என்பது எப்படிப்பட்ட பதவி, எப்பேற்பட்ட பதவி, எவ்வளவு உயர்ந்த நிலை, அவர்களுடைய நிலை என்ன, இறைவனுக்கு அடுத்த நிலை, அந்த நிலையெல்லாம் கூட மாறி இருக்கிறது. அப்ப சான்றோன்னா நிலை பெயராமல் நல்ல பண்புகள் நிறைய அடைஞ்சு நல்ல உயர்ந்த நிலைக்கு போயிடுவான். ஆனா இறுதி வரை அந்த
அந்த நல்ல பண்பு பெயராம அதான் அந்த குரல் என்னன்னா, ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ஐயா, ஊழி காலத்துல கடல் நீர் உள்ள வராம கரை காப்பாத்திட்டு இருக்குது. கரை காப்பாத்தலான கடல் நீர் உள்ள வந்தா இந்த உலகம் போயிடும். ஆனா ஊழி காலத்துல அந்த கரையால் கூட அந்த கடல் உள்ளே வருவதை தடுக்க முடியவில்லை. எனவே கடல் உள்ளே வந்து ஊழி காலத்திலே எல்லோரும் அழிகிறார்கள். ஆனால் சான்றோன் என்பவன் சால்பு என்ற கடல் கடக்காத நிலையை காப்பாற்றுவான். அவன்தான் சான்றோன். சால்பு என்ற கடலை அவன் எந்த நிலையிலும் அந்த சால்பு என்ற நிலையை, அந்த சால்பு என்ற ஒரு கடல் தன்னுடைய அதை காக்கும் என்ற கரையை கடக்கவே விடாமல் கடைசி வரை அதை காப்பாற்றுவான். அதான் சார் லட்சுமண பெருமாள் பண்ணாரு. 14 வருஷம் உறக்கமே இல்லை, உறக்கம் இல்லாத மெய் வருத்தம் பாராமல் கண் துஞ்சாருன்னு சொல்றாங்க இல்லையா. எவ்வளவு தியாகம், எவ்வளவு தியாகம். போர்லையும் முன்ன நான் அண்ணனை காப்பாற்றணுங்கிறதுக்காக முன்னே சென்று அடிபட்டு விழுந்து மயக்கமுற்று மறுபடி ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவனை கொண்டு வந்து காப்பாற்றி எவ்வளவு புறப்பட்டதிலிருந்து மித்ராதேவியிடம் வரம் வாங்கிக் கொள்கிறார். 14 ஆண்டுகள் எனக்கு தூக்கம் வரக்கூடாது. அந்தமா சொல்றாங்க அப்படி கொடுக்க முடியாது, அந்த தூக்கத்தை வேற யாராவது வாங்கிட்டாக்கா இந்த வரத்தை கொடுக்குறாங்கிறாங்க. அப்ப அந்த நம்ம கதையில படிச்சிருக்கோம், அந்த தூக்கத்தை தன்னுடைய மனைவிக்கு ஊர்மலைக்கு கொடுத்துட்றாரு. அந்த அம்மா 14 வருஷமும் தூங்கிட்டே இருக்காங்க. இவர் 14 வருஷமும் தூங்காம இரவு பகல் பாராமல் அவர் ஒவ்வொரு இடம் மாறும் பொழுதும் பர்ணசாலை அமைத்தல், அந்த குடிசையை தான் ஒற்றை ஆளாக நின்று அந்த பர்ணசாலைகளை அமைக்கிறார், காவல் காக்கிறார், போரிலே முன்னே நிற்கிறார். ஆக 14 வருஷமும் இந்த சான்றாண்மைக்கு ஊழி பெயரினும் தான் பெயராத நிலையிலே இருந்து அந்த ராமனை காப்பாற்றுகிறார். அப்படி காப்பாற்றி விட்டு ராமனை நிழலென பின்தொடர்ந்து அப்ப அவங்க அம்மா உத்தரவு போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, காட்டுக்கு ராமன் புறப்படுறார், நீ கூட நிழலென போகணும். ஒரு செய்தியை சொல்றாங்க, அப்படி ஏதேனும் காடுகளில் ராமனுக்கு ஏதேனும் துயரற்று மரணம் எய்தும் நிலை வந்தால் அவனுக்கு முந்தி நீ மரணம் எய்தினாய் என்ற செய்தி என் காதுக்கு வர வேண்டும். என்ன பாருங்க, ஒரு தாய் ராமன் மரணம் எய்தக்கூடிய நிலை வந்து விட்டால் அவனுக்கு முன் நீ மரணம் எய்தினாய் என்ற செய்தி என் காதுக்கு வந்து கேட்க வேண்டும் என்று பெற்ற அன்னையே ஆணையிட்டு இருக்கிறார். அந்த ஆணையை சிறமேற்கொண்டு காப்பாற்றி கொண்டிருக்கிறான். அப்போ இப்ப எல்லாம் சீதையை மீட்டு வந்தாச்சு, நந்தி கிராமத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. நந்தி கிராமத்துக்கு வந்தாச்சு, எல்லாரும் வந்தவொடனே தாய்மார்கள் எல்லாம் அங்க அழைச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. அரண்மனையில இருந்து எல்லாரும் பரதன் நந்தி கிராமத்துல உயிர் விட 14 ஆண்டு இன்னையோட முடியும்னு சொல்லும்போது உயிர் விட செல்கிறான். அனுமனை அணித்து அவனை காப்பாற்றுகிறார்கள். இன்னும் 40 நாள் பாக்கி இருக்கு, 20 நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற, இன்னும் 40 நாள் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி 8 மணி நேரம் தான் ஆயிருக்கு. 8 மணி நேரம்னா மதியானம் 2 மணி தான். அப்ப இன்னும் 40 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் 8 16 மணி நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி காப்பாத்துறாங்க. உடனடியாக தாய்மார்களை எல்லாம் அழைத்து வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையிலே இருக்கிறாங்க. இப்ப ராமர் முதல்ல வராரு, ஒவ்வொரு தாய்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஆசீர்வாதம் பண்ணி தூக்கி நிறுத்தி உச்சி முகர்ந்து எல்லாம். லட்சுமணன் வருகிறான். லட்சுமணன் வந்து முதல் தாயிடம் விழுந்த உடனேயே அந்த 3 தாய்மார்களும் ஓடி வந்து ஒன்றாக சேர்த்து அந்த லட்சுமணனை தூக்கி ஆனந்த கண்ணீர் பெருகிக் கொண்டே இருக்கிறதாம். அந்த ஆனந்த கண்ணீரிலே அவன் உடலெல்லாம் நனைந்தது ஆறாக போய்கொண்டு இருக்கிறது என்று கம்பன் காட்டுவான். ஆக ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை இவன் சான்றோனாக இருந்த அந்த ராமனை காத்தது அந்த பெருமித உணர்வு மிக பெரிதாக உவந்து அந்த ஆனந்த கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து அந்த லட்சுமணனை குளிப்பாட்டி அது ஓடிக்கொண்டிருக்கிறது என்று ஒரு அழகான இந்த குரலுக்கு இதை விட பொருத்தமான இடத்தை யாராலும் படைக்க முடியாது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன், அது என்னன்னாக்கா அம்மா ஊர்மலை மட்டும் வந்து உச்சம் வரும். அதான் சொல்ற அந்த இதுல பாடல் ஒரே பாடல் தான். 3 பேரும் ஒரு சேர வந்து லட்சுமணனை தூக்கி அவனை உச்சி முகர்ந்து அவனுக்கு ஆனந்த கண்ணீரை சொரிந்து ஆனந்த கண்ணீரிலேயே குளிப்பாட்டி அவர்களை ஆசி வழங்குகிறார்கள் என்பது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை அன்றோன் என கேட்ட தாய் பெரிதாக வந்தார்கள். பெரிதாக 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 வந்து ஆறு போல் ஓடும் மன்னம் ஆனந்த கண்ணீரை ஊத்தார்கள் என்பது இந்த இடத்திலே கம்பன் ஆழமாக பதிய வைக்கிறார். அதுக்கு கம்பர் எழுதுற பாடல், தன்னிகரில்லாத வென்றி தம்பியும் தாயர் தங்கள் பொன்னடி தளத்தில் வீழ
தாயரும் பொருந்த புள்ளி மன்னவர்க்கு இளவல் நீயே. பா ராமனுக்கு தம்பி நீ என்று சொல்லவில்லை, நீயே என்கிறார். மிக நீயே வாழி வாழி என்று சொல்கிறார். அப்ப 4 தம்பிகள் இவனுடைய பங்கு மிக அதிகம் இல்லையா? பரதனை விட, சத்ருகனனை விட ராம சேவையில் லட்சுமணருடைய பங்கு மிக அதிகம் என்பதை தாய் வழி நீ எதற்காக நீ இந்த உயர்ந்த நிலை அடைந்தாய் என்றால், இந்த ராமனுக்கு இளவல் மன்னவர்க்கு, அண்ணனுக்குன்னு சொல்லல மன்னவர்க்கு, ஏன்னா அவர் மன்னவர், நீ ஏவல் மன்னவர்க்கு இளவல் நீயே என்று வாழ்த்துகிறார். இந்த அழகாக அந்த ஒரு வார்த்தையும் அவர் போட்டு மிக அற்புதமாக காட்டுகிறார். இப்போ இந்த லட்சுமண சுவாமியை சொல்லும்போது ஒரு நிமிஷம், லட்சுமண சுவாமியை சொல்லும் பொழுது நம் தமிழ்நாட்டில் நம் தமிழகத்தை தூக்கி நிறுத்தி அவருடைய உருவம் என்னால் நிழலாடாமல் இருக்க முடியவில்லை, என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. நம்முடைய தமிழகத்தை சேவை 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 என்று சேவையிலேயே வாழ்ந்து லட்சுமணன் எப்படி எந்த விதமான சுகமும் அனுபவிக்காமல் சேவை செய்தானோ அதுபோன்று எந்த விதமான சுகமும் அனுபவிக்காமல் நம் தமிழ்நாட்டை சேவை 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 என்று செய்து தூக்கி நிறுத்திய ஒருவர் நம்முடைய மனதிலே நிழலாடும். அது யார் என்று உங்களுக்கு ஏதாவது மனதில் பிகர் வருதுங்களா? சரி, எல்லாரும் ஜோரா கை தட்டலாம். கர்ம வீரர் காமராஜர். அவரை பற்றி ஒரு சிறிய ஒரு பாடலை பாடி என்னுடைய மனதை நான் குளிர்வித்துக் கொள்கிறேன். பண்டம்பாடி சேர்த்துக்காம, பணத்தின் மேலே பற்றில்லாம, கல்யாணம்தான் செஞ்சிக்காம, கட்டில் மெத்த வாங்கிக்காம, நாட்டை ஆண்ட ராசா யாரு? கர்ம வீரர் காமராசு. பள்ளி தந்தாண்டி கல்வி தந்தாண்டி, பசித்திருந்த பிள்ளைக்கெல்லாம் சோறும் தந்தாண்டி, அணைகள் தந்தாண்டி, வாசனம் செய்தாண்டி, பொட்டல் மண்ண பச்சை சேலை கட்ட செய்தாண்டி. அந்த காமராஜரை லட்சுமண பெருமாளாக நினைத்து இந்த சபையிலே உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹைலைட்டுக்கு வந்தாச்சு. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளினம் சொல். இப்ப கடவுளே பூமியில இருக்கிறவங்ககிட்ட அவதாரம் எடுக்கணும், மக்கட்பேரா அவங்க ஆகணும். இது ஒரு எப்படிப்பட்ட நிலைனா ஒரு மிக உயர்ந்த நிலை, மிக உன்னதமான நிலை. இந்த நிலை இந்த மக்கள் கடவுளே ஒருவருக்கு மகனாக வாய்க்க வேண்டும் என்றால் அவர்கள் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்பதைத்தான் அப்படியே கம்பர் பில்டப் பண்ணிட்டே போவார். தசரத மகாராஜா நேரா வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போறாரு. மிகவும் கவலை தோய்ந்த முகத்தோடு போகிறார். இவரை பார்த்த உடனே வசிஷ்டருக்கு என்ன மனக்கவலை என்றுதான் கேட்கிறார். ஏன்னா முகத்தை பார்த்த உடனே தெரியுது இல்லையா, என்ன மனக்கவலை என்று கேட்கிறார். அப்ப தசரதன் அவரிடம் இறைஞ்சுகிறான். எங்கள் முன்னோர்கள் எல்லாம் இந்த அயோத்தியை மிகச்சிறப்பாக ஆட்சி செய்து விட்டார்கள், எந்த குறையும் இல்லாமல் ஆட்சி செய்து விட்டார்கள். நானும் அதுபோல் எந்த குறையும் இல்லாமல் செய்துவிட்டேன். இந்த நாட்டை எனக்கு பிறகு இந்த மக்களையும் இந்த நாட்டையும் யார் பாதுகாப்பது என்ற கவலைதான் ஐயனே என்று சொல்கிறார். எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை வேணும்னு கேட்கல, இந்த நாட்டையும் இந்த மக்களையும் யார் காப்பாற்றுவார்கள் எனக்கு பிறகு என்று அந்த ஒரு கவலை, இந்த கவலையை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும் என்று அவரிடத்திலே விழுந்து வணங்கி தொழுது இந்த கவலையை போக்குமாறு தசரதன் வேண்டுகிறார். அப்போ வசிஷ்டர் அதுக்கு ஒரு தீர்வு, நீதான் தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டார். அப்ப தசரதர் முக்காலமும் உணர்ந்த முனிவர், வசிஷ்டர் முக்காலமும் உணர்ந்த முனிவர் இல்லையா, அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி தியானத்துல இருக்கார். தியானத்துல இருக்கிறார், ஒன்றும் பதில் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவருடைய முகத்திலே ஒரு புன்னகை வருகிறது, சந்தோஷம் வருகிறது. அப்ப அதை தசரதன் பார்க்கிறார். ஆஹா, நமக்கு ஒரு நல்ல தியானத்தில் இருக்கும்போது ஏதோ பார்க்கிறாருங்கிறது இவருக்கு தெரியுது. அப்ப அந்த புன்னகையையும் அந்த ஆனந்தம் தெரிகிறது. புன்னகையை விட அந்த புன்னகையும் முக மலர்ச்சியும் அந்த ஆனந்த வசிஷ்டருடைய அந்த ஆனந்தத்தையும் தசரதன் பார்க்கிறான்.
ஆக ஏதோ ஒரு நல்லது என்பதை புரிந்து கொள்கிறார். அவர் வசிஷ்டர் என்ன பார்த்தார்? தியானத்துல பார்க்கிறாரு, வைகுண்டத்துல தேவர்கள் எல்லாம் சென்று பெருமாள்கிட்ட இப்படி ராவணனுடைய அட்டகாசங்கள் கைசாட்டியங்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது, அட்டுவழியங்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது, உடனடியாக அவனை வதம் செய்யும் நேரம் வந்துவிட்டது, அவனை வதம் செய்யுங்கள், தேவர்களை எல்லாம் காப்பாற்றுங்கள், முனிவர்களை எல்லாம் காப்பாற்றுங்கள், மண்ணுலகத்து முனிவர்களை எல்லாம் காப்பாற்றுங்கள் என்று வேண்டுகிறார்கள். அந்த காட்சி இவர் தியானத்துல இவர் முக்காலமும் உணர்ந்த தவசீலர் இல்லையா, எல்லாம் பார்க்கிறார். அதனாலதான் இவர் ஆனந்தம். அப்ப அவர் பெருமாள் சொல்றாரு, நான் மண்ணுலகில் தசரதனுக்கு, அயோத்தியில் தசரதனுக்கு மைந்தனாக பிறந்து உங்கள் குறையை தீர்த்து வைக்கிறேன் என்று அவர் சொல்வது இவருடைய ஞான கண்ணிலே தெரிகிறது. அதை கண்டுதான் இவர் குழந்தை வேணும்னு கேட்கிறாரு. அந்த நேரத்துல அவங்க சொல்றது அப்படியே இங்க படம் ரிலே ஆகுது. பார்த்துட்டு அப்ப ஆனந்த பண்ணி அதை இவருக்கு தசரதன்ட்டு அப்படியே சொல்ல முடியாது இல்லையா, முன்னாடி பெருமாள் தான் இங்க அப்ப அவரு மெதுவாக கண்ணை திறந்து, ஆனா பெருமாள் சொல்லிட்டாரு, மகாவிஷ்ணு சொல்லிட்டாரு இங்கதான் பிறக்க போறேன்னு, ஆனா இது வரைக்கும் இன்னும் பிறக்கல, ஏன்னு பாக்குறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த பாரத தேசத்திலேயே அதிகமான வேள்விகளையும் அதிகமான தானங்களையும் தர்மங்களையும் செய்தவன் தசரதன். அந்த தசரதன் செய்த யாகத்திலும் வேள்வியிலும் தானங்களிலும் பாதி அளவுதான் மற்ற அரசர்கள் செய்திருக்கிறார்கள், பாதிக்கும் குறைவாக செய்திருக்கிறார்கள். அப்போ அதனாலதான் தசரதனை தேர்ந்தெடுக்கிறார் எம்பெருமான். அப்ப தசரதன் இருக்கிறது அவர் தான் அதிகம். ஆனாலும் அவர் பிறக்கிற அளவுக்கு இன்னும் பற்றாக்குறையா இருக்கு, தவமும் தானங்களும் தர்மங்களும் இன்னும் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு, அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அங்க தசரதனுக்கு வசிஷ்டர் ஆணையிடுகிறார். ஐயனே, இப்ப இந்த யாகங்கள் செய்து வைப்பதில் தவத்திற்கே தவம் என்று சொல்வார் கம்பர். தவமே தவம் செய்தது போன்ற ஒருவர் இருக்கிறார். அவர் ரிஷ்யசிங்கர் என்பவர் அங்க தேசத்திலே இருக்கிறார். அவர் பிறந்ததிலிருந்து அப்பாவோட காட்டுல இருந்து யாகங்கள், உலக நன்மைக்காக காட்டுல இருந்து யாகங்களும் வேள்விகளும் செய்து 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 அதே 365 நாளும் யாகமும் வேள்விகளும் செய்வதுதான் அவருடைய வேலை. யார்? ரிஷ்யசிங்கர். அவரை தமிழிலே கலைக்கோட்டு முனிவர் என்பார்கள். கலை என்றால் மான், கோடு என்றால் கொம்பு, மான் கொம்பை தலையில் உடைய முனிவர். அந்த முனிவர் அங்க தேசத்திலே இருக்கிறார். அந்த அங்க தேசத்துக்கு அவர் எப்படி போனார்ன்றது அது நீண்ட கதை, சுருக்கமா சொல்றேன். அங்க தேசத்தில் 10 ஆண்டுகள் மழையே இல்லாமல் காய்ந்து விட்டது. மிக வறட்சியான சூழ்நிலை, மக்கள் எல்லாம் பரிதவிக்கிறார்கள், குடிக்க நீர் இல்லை. அப்போ அந்த அங்கதேச மன்னனுக்கு அவருடைய குரு என்ன செய்வார்? போய் கலைக்கோட்டு முனிவர் இந்த பூமிக்கு வந்தாதான் இந்த மண்ணு மீண்டு எழும், இல்லைன்னா அந்த மண்ணு ஒண்ணுமே இல்லாம போயிடும், மண்ணே மாண்டு போகும் என்கிறார். அப்போ அந்த ரிஷ்யசிங்கர் இருக்கக்கூடிய வனத்திற்கு சென்று எப்படி அழைத்து வருகிறார்கள் என்றால், அந்த விலைமாது பெண்கள், அவர் பெண்களையே அது வரைக்கும் பார்த்தல, ஏன்னா அப்பாவும் பையனும் மட்டுமே தனியா இருந்து இந்த யாகங்கள்லாம் செய்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த விலைமாது பெண்களை எல்லாம் சென்று பார்த்தா அவர் ஏதோ விலங்கு மாதிரி பாக்குறாரு அந்த ரிஷ்யசிங்கர். இது என்ன ஜீவன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு என்னன்னோ, அவங்களுக்கு இங்க இருந்து எடுத்துட்டு போன உணவுகள்லாம், புது வகையான உணவுகளை எல்லாம் கொடுத்து இங்க கூட வாங்க, மன்னர் ஒண்ணு அழைக்கிறான்னு சொன்ன உடனே இவர் கிளம்புறாரு, வந்துறார், அங்கதேச மன்னருக்கு வருகிறார். மன்னர் அப்ப அவர் அப்பா அந்த நேரத்துல எல்லாம் வெளியில போயிருக்காரு. கூப்பிட்டு அந்த அங்கதேசத்தின் எல்லையிலே அவர் முதல் அடி பாதம் பட்ட உடனே மழை கொட்டு கொட்டு என்று கொட்டுகிறது. அங்கதேசம் முழுவதுமாக அந்த தண்ணீர் பஞ்சம் தீர்ந்து இங்கே எல்லா ஆறுகளும் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. அப்படிப்பட்ட தவ வலிமை உடையவர் அந்த கலைக்கோட்டு சிங்கர், ரிஷ்யசிங்கர். அப்ப வசிஷ்டர் சொல்லுகிறார் தசரதனுக்கு, அந்த அங்கதேசத்திற்கு சென்று அந்த கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வந்து, நீ அஸ்வமேத யாகமும் உத்தரகாமேஷ்டி யாகமும் செய்து எல்லா அந்தணர்களுக்கும் தானம் செய்து, வரக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் தானம் செய்து, வரக்கூடிய யாசகர்களுக்கெல்லாம் மிக அதிக அளவிலே தானம் செய்து, மிக உயர்ந்த ஒரு யாகத்தை செய்து, மிக உயர்ந்த தான தர்மங்களை நீ செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏன்னா அப்பதான் பகவான் வர முடியுங்கிறத இவர் உணர்ந்திருக்கிறார். அதுபோல தசரதன் மிகப்பெரிய வேள்வியை ஏற்பாடு செய்கிறார், அஸ்வமேத யாகத்தை. சார், இந்த யாகம் எவ்வளவு நாள் நடந்ததுன்னு சொல்றாங்க? 12 மாதங்கள் தொடர்ச்சியாக நடந்தது அந்த யாகம். இந்த அஸ்வமேத யாகமும் உத்தரகாமேஷ்டி யாகமும் 12 மாதங்கள் தொடர்ச்சியாக நடந்து, அது நிறைவு 12வது மாதம் 12 மாதம் நிறைவு பெறும் பொழுது அந்த யாகத்திலே இருந்து ஒரு பூதம்
ஒரு பொன் தட்டிலே ஒரு அமுத அமுத உரண்டியை எடுத்துக்கொண்டு வந்து அங்க கலைக்கோட்டு முனிவனிடம் தர, அதை வாங்கி தசரதனிடம் கொடுத்து, இதை உங்கள் தேவியர்கள் உண்ணச் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அவர் முதல் அதுல இருந்து ஒரு கொஞ்சம் எடுத்து கோசலைக்கு முதல்ல தராங்க, அப்புறம் கைகேயிக்கு தராரு, அடுத்தது ஊர்மலைக்கு 3வது உருண்டை கொடுக்கும்போது 3 தரம் எடுக்கும்போது நிறைய உதிர்ந்து போயிருக்கு. அந்த உதிர்ந்ததெல்லாம் எடுத்து மறுபடியும் ஊர்மலையிட்டே கொடுக்குறாங்க. கோசலைக்கு ராமனும், கைகேயிக்கு பரதனும், ஊர்மலைக்கு லட்சுமண சத்ருகனும் அவதார் மகனாக பிறக்கிறார்கள். ராமன் மகாவிஷ்ணு, லட்சுமணர் ஆதிசேஷன், ஆதிசேஷனே உடன் வந்து லட்சுமணனாக அவதாரம் செய்கிறார். அவருடைய சக்கராயுதம் பரதனாகவும் சங்கு சத்ருகனாகவும் அவதாரம் செய்து இந்த அதாவது இந்த அவதாரம் இனிதே நிகழ்கிறது. இது அவர் சொல்லும் பொழுது, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளினும் சொல்லி எவ்வளோ தவம் பண்ணிருப்பாங்கிறத அந்த தவங்கள் முழுக்கவே இவர் ஒவ்வொரு தவமாக படம் பிடித்து காட்டி, அந்த யாகங்களை படம் பிடித்து காட்டி, இறைவனே வந்து பிறக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போதுதான் இறைவன் வருகிறார். சார், இப்ப அடுத்த இது நான் சொன்னது 3வது பகுதி. இவ்வளவு பெரிய யாகங்கள்லாம் செய்து இவ்வளவு ஒரு மிகச்சிறந்த மக்கட்பேரை தசரதன் அடைந்தார். இப்ப நாம வந்து இந்த உலகத்துல நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நன்மக்களாக இருக்க வேண்டும், தாய் தந்தையரை பாதுகாக்க வேண்டும். சமுதாய கருத்துக்கு வந்தோம்னா என்னுடைய 3வது பகுதி. நல்ல ஒரு நிலையை நல்ல மகனாக நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த நல்ல மகனாக கிடைக்க வேண்டும், நல்ல மக்கட்பேரை நாம் அடைய வேண்டும் என்னும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம எந்த மாதிரி அவங்க செஞ்ச மாதிரி நம்மளால யாகங்களும் வேள்விகளும் தானங்களும் தர்மங்களும் செய்ய இயலாது. எனவே இதை சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் மிக எளிமையாக, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நன்மக்களை பெறுதல் என்ற ஒரு நூலை புத்தகமாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். அதில் நல்ல நல்ல சில எளிமையான வழிமுறைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார். அந்த வழிமுறைகளை பின்பற்றினால் இந்த சமுதாயத்தில் இப்பொழுது பிறக்கக்கூடிய ஒரு எவ்வளோ துஷ்டமான செயல்கள்லாம் நடக்கிறத பார்க்கிறோம். சின்ன குழந்தைய ரேப் பண்றது முதற்கொண்டு எவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது. இந்த மாதிரிலாம் முற்காலத்தில் இருந்ததா என்றால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அப்ப இந்த சமுதாயத்துல நன்மக்கள், அடுத்த ஜெனரேஷன் நன்மக்களாக பிறப்பதற்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியும் என்றால், இந்த சித்பவானந்தர் நூலில் காட்டிய வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அப்ப அந்த புத்தகத்தை நான் ரொம்ப நாளைக்கு முன்ன வாங்கி படிச்சிருந்தேன்னு சொன்னேன். இப்ப நடந்த புக் ஃபேர்ல சிவகீதை என்ற புத்தகத்தை வாங்கினேன். அது பத்ம புராணத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி சிவகீதை. இந்த சிவகீதையிலே ராமேஸ்வரத்துல சிவன் ராமர் பூஜை செய்த பொழுது, சிவன் தோன்றி அவர் காட்சி செய்த போது அவர் ராமர் நிறைய கேள்விகளை கேட்கிறார், அவருக்கு உபதேசம் செய்கிறார். சிவன் ராமருக்கு உபதேசம் செய்ததுதான் சிவகீதை. அந்த சிவகீதையில் இருந்த விஷயம், அந்த சிவகீதையை படித்த பிறகுதான் சுவாமி சித்பவானந்தர் இந்த விஷயங்களைத்தான் இதில் கொடுத்திருக்கிறார் என்பது மிக அருமையாக தெரிந்தது. உடனே நான் என்ன செய்தேன் என்றால், அந்த புத்தகத்தை எல்லோருக்கும் அதை பகிர வேண்டும். இந்த புத்தகத்தை இப்பொழுது உங்களுக்கு இலவசமாக இப்பொழுது எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த நன்மக்களை பெறுதல் என்ற புத்தகத்தை எவ்வளவு முடியுமோ அதை வாங்கி எல்லோருக்கும் கொடுத்தால், அடுத்து நடக்கக்கூடிய திருமணங்களில் எல்லாம் இதை தாம்பூலமாக இதை கொடுத்தால், தாம்பூலத்திலே இந்த புத்தகத்தை வைத்து கொடுக்குமாறு செய்ய வேண்டும். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்தால், இது பரவினால் நம் சமுதாயத்தில், நம் தமிழ்நாட்டில் நல்ல மக்கள் நிறைய தோன்றுவார்கள் என்பதை உங்களை சிறந்தாழ்த்தி ஒரு வேண்டுகோளாக உங்களிடம் வைத்து இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். கவிஞர் அருணா அணிவாசனையா மிக அற்புதமாக இந்த மக்கள் பேரு இந்த அதிகாரத்தினுடைய அத்துணை பொருளுக்கும் பரிமேலவர்களுடைய உரையோடு ஒவ்வொரு பொருளையும் அனுபவித்து
பல திரைப்பட பாடல்களுக்கான விளக்கங்களையும் கொடுத்து கம்பராமாயணத்தில் தசரதன் எப்படிப்பட்ட நோன்பை போன்று இந்த ராமா அந்த மகாவிஷ்ணுடைய அவதாரத்தை அவரே தசரதனை தேர்ந்தெடுத்து தன்னுடைய அந்த ஆதிசேஷன் சந்து சக்கரம் அந்த அமைகளோடு 4 குமாரர்களாக பிறந்து இந்த ராம அவதாரத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றினார் என்பதை மிக அழகாக எடுத்து இங்கு கூறினார்கள். அவர்களுக்கு நம்முடைய எல்லோருடைய சார்பிலும் மனங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே இந்த மக்கள் பேர் என்பது நமக்கு பிறக்கின்ற குழந்தையை அனுபவிப்பதை விட நமது மகனுக்கு பிறந்த குழந்தையை அனுபவிக்கும் போதுதான் அந்த ஆனந்தம் பேரானந்தமாக நீங்கள் எல்லோரும் அனுபவித்திருப்பீர்கள். அந்த அனுபவத்தை நானும் இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய பெயரில் இப்பொழுது 7 மாதம் 8 மாதம் ஆகியிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பெயர்களை நான் எடுத்து தழுவும் பொழுது அந்த திருக்குறள் சொன்ன மக்கள் மெய்ப்பில்லை என்ற இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம். அந்த மனதை சொல் பேச்சை கேட்கும் போது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். அந்த குழந்தையை நாம் எடுத்து தழுவி தூக்கும் போதெல்லாம் நாம் இறை நாமத்தை தான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவனை அவன் உட்கார்ந்தா அழுவோம். அதனால எடுத்துட்டு கொஞ்சம் நடந்துட்டே அப்படி நடக்கும் பொழுதுதான் அவனை ஏதோ ஒரு கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொஞ்சலாம். ஆனால் அந்த ஜீவனுக்கு என்ன தேவை, அந்த இளம் குழந்தைக்கு என்ன இப்பொழுது செய்ய வேண்டிய அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்ன தேவை, சூழ சரீரத்துக்கு அம்மா எல்லாரும் அந்த வயதை எல்லாத்தையும் கொடுத்து இந்த உடல் வளர்ந்து விடுகிறது. ஆனால் மனமும் புத்தியும் அந்த இளம் வயதில் என்ன உள்ளுக்குள்ள போகுதோ அதுதான் அவனுக்கு பின்னாடி சம்ஸ்காரமாக குணங்களாக விடும். ஆகவே நாம் குழந்தையை தாத்தா பாட்டி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க என்ன அந்த குழந்தையை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது நன்மக்களை பெறுதல் என்ற அந்த சிப்பாவாணிகளுடைய நூல்களை எல்லாம் இதுதான் சொல்கிறார். வயிற்றில் வரும் இருக்கும் பொழுதும் பிறந்த பொழுதும் இறை நாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். எப்படி பிரகலாதனுக்கு நாரதர் அந்த திருநாமத்தையே ஓதி வந்ததால் அரக்கருடைய மகனாக இருந்தாலும் அந்த நாராயண நாமத்தையே சொல்லி தன்னுடைய தந்தையாலேயே பலவிதமான இடர்பாடுகளையும் வென்று அவன் எப்படி அந்த நாராயணனுடைய பக்தனாக மாறினான் என்பார். அப்பொழுது நம்பிக்கையோடு அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது அந்த ஹரிநாமத்தையும் சிவநாமத்தையும் தான் கொஞ்சம் கூட குற்றமில்லாமல் சொல்லிடுவான். அப்படி சொல்வதால் நமக்கும் பயன், அந்த குழந்தைக்கும் பயன். அதனால தினமும் அந்த குழந்தையை உணர்ந்து கொண்டுவதுதான் ஒரு முறையாவது ஹனுமான் சாலிசா பாராயணம். அடுத்தது அந்த குழந்தையை வச்சுட்டு ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சிவாய நமவோம் இந்த நாமாவளியிலே தொடர்ந்து அந்த குழந்தையை சொல்லி 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 அந்த குழந்தை நான் போன உடனே கையெழுத்தாரு எங்க வரேன் அழுதாரு. ஆகவே நாம் தெய்வீகமாக நாம் மக்களோட தொடர்பு கொண்டால் நம்மிடம் இருக்கின்ற அனைத்து தீய குணங்களும் போகும், அவர்களிடம் இருக்கின்ற தீய குணங்களும் சென்றுவிடும். அப்பொழுதுதான் நம்முள்ள இருக்கின்ற ஆத்மாவும் மற்றவரிடம் இருக்கின்ற ஆத்மாவும் அந்த ஆத்ம நிலையை அடைந்து எந்த விதமான பொறாமை ஒத்துழைப்பு போன்ற தீய எண்ணங்கள் எல்லாம் விலகி நாம் உயர்ந்த பிரம்ம நிலையை அடைவதற்கு தான் நம்முடைய வாழ்க்கையானது குறிக்கோளாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த மக்கள் பேரு இந்த நிகழ்வில் இப்பொழுது நீங்கள் எல்லோரும் கேட்டு பயனடைந்துள்ளீர்கள். இப்பொழுது ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்வில் பின்னூட்டம் என்ற ஒரு பகுதியை வைத்திருக்கிறோம். அந்த பின்னூட்டத்திற்கு ஐயா டாக்டர் கிருஷ்ணதேவி அவர்கள் ஒரு 5 நிமிடம் இந்த மக்கள் பேரு சொற்பொழிவை பற்றி நீங்கள் 5 நிமிடம் உங்களுடைய கருத்தை தெரிவிக்குமாறு. எல்லோருக்கும் வணக்கம். ஐயாவுடைய பேச்சை கேட்டுதான் முன்னோட்டம் சொல்லுன்னா முன்னோட்டம்
ஸ்கூலுக்கு தலைவராக நன்மக்கள் வேணும். மிக அருமையாக சொன்னார்கள். படிக்கும் குழந்தைகள் தெய்வத்துக்கு சமானம். ஆனால் வளர வளர அவர்கள் மாறி இருந்தார். அங்கே அந்த மாற்றத்தை நல்ல மாற்றமாக செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. உதாரணம் எல்லாருமே குழந்தை யாருக்கு எப்படி பிறக்கிறது என்பதை முதல் பட்ட அதாவது எழுதுவதற்கும் தீவை செய்தால் பழிபெருக்கும். அதுக்கு அவர்களுக்கும் தெரியாது. ஸோ நாம என்னதான் நல்லவங்களா இருந்தால் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய கர்மபலன் வினையாகத்தான் பிறப்பார்கள். 3 குணங்கள் இருக்கும் குழந்தை வளர அதெல்லாம் வெளியே வரும். அப்போ 3 குணங்கள் வளர்ந்தால் கடவுளா வளர்த்து அதற்கு தான் பகவான் ஃப்ரீ வில் 20-25% எதை வேணாலும் செய்யலாம். பெற்றோர்கள் அப்பொழுது அந்த ஃப்ரீ வில்லை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு கலந்து ஐயா சொன்னதை போல குழந்தைகளுக்கு ஒன்று. இரண்டாவதாக நம்மெல்லாம் அந்த காலத்துல குழந்தையை பார்த்தா எப்படி கூப்பிடுவோம்? என் கண்ணு என் ராஜான்னு சொல்லுவோம் இல்லையா? போய் அந்த வார்த்தைகள் அவனுக்கு தன்னம்பிக்கை. ராஜா அந்த டிவி இப்ப அப்படிதான் கூப்பிடுவதில்லை. சினிமா போயிடாத. ஸோ அந்த தன்னம்பிக்கை சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லி நம்ம குழந்தைகளை அழைப்பது. அடுத்ததாக இன்னும் முக்கியமானது என்னன்னா நம்முடைய பயணம் பண்ணி சொல்லுவேன். முகேஷ் ஒரு செஸ்ல உலகத்திலேயே படிச்சிருக்கு. 2022 ஜெயிச்சிருக்கார். உலக சாம்பியன் அம்மாவை பார்க்கிறார். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப சந்தோஷம் பிரைஸ் வாங்க. அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா உண்மை மக்கள் நல்லவன்னு சொல்றேன். அதைத்தான் திருப்பதியை சொல்லியிருக்காங்க. என்ன வித்தியாசம்? ஆன்றோன்னா அறிவுதான். சான்றோன்னா அறிவாளி நல்லவர். ஆகையினால்தான் குழந்தைகளுக்கு அறிவு தேவை. எங்க பார்த்தாலும் பேனர்ஸ், எங்க பார்த்தாலும் ஊழல், எங்க போனாலும் இது என்ன பேனர்? போதையற்ற பாதகம். பேனர்களால் போதையை அடைக்க முடியுமா? ஊழலத்தால் போதையை அடைக்க முடியுமா? It's not possible. It's only information awareness. ஏன்னா வீட்டில் எல்லாம் இந்த மாதிரி சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம், அறிவுறுத்தலாம், நீதித்தல் வெளியே வந்த உடனே டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸ், டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ், வீட்டில் வந்து டிஃப்ரெண்ட், செல்போன் டிஃப்ரெண்ட். ஸோ சூழ்நிலைகள் தவறாகி நான் செய்ய வேண்டியது நல்ல சூழ்நிலை செய்ய வேண்டும். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம சூழ்நிலை இல்லையா? சுற்றுப்புற சூழல் பாதுகாப்போம். Everybody is talking about சுற்றுப்புற சூழல், materialistic aspects. மனதிலே சுற்றுப்புற சூழலை நாம் பார்க்கணுமா? மனத்துக்கு மாசுபாடு. அப்போ மனதையும் கெடுக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை நீக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய So the need of our now
to change the environment so that it will not affect the mind and behavior of our children. அதனாலதான் இதெல்லாம் திருக்குறள் அதே சொல்லியிருக்காரு. கவுண்டை பற்றிலாம் சொன்னார். காலத்துல யாரும் செய்ய முடியாது, தவறு செய்ய முடியாது. அவர் ரொட்டியோ செஞ்சு அவர் வந்து என்ன, நம்ம அந்த காலத்துல படிச்சு ஒத்தக்காரர் இருப்பாங்க, மழை இருப்பாங்க, நல்லா இருக்கும் எல்லாமே. அதாவது குழந்தைகளை அடக்குவதுதான் பெற்றோர்களே நாம் நம்முடைய குழந்தைகளை கட்டுப்படுத்தி நம்முடைய மகிழ்ச்சியை குறைத்துக் கொண்டு நாம் குழந்தைகளுக்காக வாழ. அதுதான் இன்றைய காலம். இப்போ 2 மாடு சமுதாயத்தில் ஒண்ணு வந்து நம்ம எல்லாம் சொல்லுவோம் தாய்மை தாய்மை. இதே சமுதாயத்திலே தாய்மை உணர்வு குறைந்து பெண்மை உணர்வு வித்தியாசம். தாய்மை உணர்வு குறைந்து இதே சமுதாயத்தில் பெண்மை உணர்வு அமெரிக்காவில் ஒரு பெண் சொல்றார், மை பாடி மனிதன் நீ சொல்ற ஒன்று அதை மாற்ற வேண்டும். மீண்டும் பெண்மை தாயாகும். அப்போ பெண்மை எப்பொழுது முழுமை அடைகிறது? ஒரு பெண்ணுக்கு பெண்ணுதான் கடவுளுக்கு சமமாக தாய்மை பெண்மையாக மாறுவதால் தான் இந்த சமுதாயத்தில் இத்தனை பிரச்சனை. அடுத்தபடியாக அந்த காலத்துல வர்த்தக செல்வம், இந்த காலத்துல குழந்தைகள் தான் செல்வம், குழந்தைகள் தான் காப்பு. எனக்கு 9 குழந்தைங்க 10 குழந்தைங்க மகிழ்ச்சியா சொல்லுவாங்க. இப்போ ரிவர்ஸ், சொத்து தான் குழந்தை. நம்ம குழந்தைய பாதுகாக்காம சொத்தை பண்றோம். ரிவர்ஸ் இஸ் ஹேப்பனிங். அதனாலதான் ஒரு குழந்தை போதும், 10 வருஷம் ஹாப்பியா இருப்பேன். என்ன பண்ண எவ்வளவு சம்பாதிச்சா இருக்கு. இந்த சமுதாயத்துல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வாடகை சமுதாயம் எல்லாமே படிக்கிறோம் சொல்றேன் கேட்கும். ஆனால் இன்று வாழ்கின்ற சமுதாயம் அவர்களுக்கு கொண்டு செல்வது என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆகையினால பெண்ணை மனதின் தாய்மொழி சொல்லாக வேண்டும். மாசுபடுத்துகின்ற மனதை மாசுகிற சுற்றுச்சூழலை மாற்றியமைக்க வேண்டும். குழந்தை செல்வத்தை தான் சொத்தாக நினைக்க வேண்டும். சொன்ன மாதிரி நண்பர்கள் வாழ்வார்கள், எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் கோரிக்கொண்டு இந்த பொன்னாடி பையனுக்கு போட சொன்னேன். மழை கொடுத்தான்னு சொன்னேன்ல, சிறப்பு செய்யணும். ஆமா ஆமா, செந்தில் வேலை வாங்க, நீங்களும் வாங்க. மனைவி கூட இருக்கட்டும், மனைவி கூட இருக்கட்டும். தம்பி பேர் செந்தில் வேலவன். செந்தில் வேலவன் ஐயாவுடைய அருமை மைந்தர் 2 வயதில் கவிதை பாடியிருக்கிறார். அவருடைய இந்த ஞானத்திற்கு ஐயாவுடைய அந்த நூல் எத்தனை அற்புதமாக இப்படிப்பட்ட ஒரு மைந்தனை பெற்றெடுத்து இன்று அவைக்கு முன்பாக அவரை சான்றோர் ஆகிய இந்த பெருமை ஐயாவை சேரும். அவருக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு ஆமா
அந்த பக்கம் இந்த நடுவில் இந்த பக்கம் பாருங்க. நீ அந்த நில்லுமா. நன்றி நன்றி. ஐயா கையில இப்பொழுது கண்ணீர் புஸ்தகம் அப்படியே இந்த புஸ்தகத்தை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. கார்த்திகேயன் ஐயா அவர்கள் அப்படியே கொடுத்துடலாம் எல்லாருக்கும். கவிஞர் நீ கொடுக்குற நீ ஒரு சைடு கொடுக்குறியா? பணிபுரிந்திருக்கிறார். அவருக்கு இப்பொழுது பிளேடு எங்க வச்சது? கௌரவித்துள்ளார்கள். இப்பொழுது செஞ்சி சேலம் ஐயா அவர்கள் இந்த நன்மக்களை பெறுதல் என்ற சுவாமி சுப்பராயனுடைய இந்த நூலை நீ அதை கொடுமா. படித்து பிறருக்கு அதை எடுத்து சொல்லுங்கள். பிறருக்கு எடுத்து சொல்லி புதிதாக மனம் புரிகின்ற அந்த சம்பந்தியர்களுக்கு இதை பரிசாக வழங்கி அவர்கள் நன்மக்களை பெறுவதற்கான அந்த வாழ்த்துக்களை நீங்கள் மனமாக சொல்லி அப்படி செய்யும் பொழுது இந்த சமுதாயம் மேலும் நல் மக்களை பெறுதல் மூலம்தான் இந்த சமுதாயம் மேன்மை அடைந்திருக்கிற இந்த பொருளாதார வளர்ச்சியினால் எப்பொழுதும் இந்த உலகம் மேன்மை அடையாது. ஏனென்றால் ஒரு அந்த கால வேத காலத்தில் ஒரு ஏழை பெண் ஒரு குடிசையில் வாழ்ந்து வருகிறார். அந்த ஏழை பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வளர்ந்து கொண்டே வருகிறார். ஒரு 5 வயது வரும்போது எப்பொழுதும் அந்த காலத்தில் ஒரு 5 வயது 6 வயது வேத கலாச்சாரத்தின் படி முருகர் வாசம் செய்ய வேண்டும். அந்த குழந்தை தானும் போய் முருகன வாசத்திற்கு செல்கிறேன் என்று ஒரு குருவை நாடி செல்கிறார். அப்பொழுது அந்த குரு கேட்கிறார், உன்னுடைய தந்தை தாய் பெயர் என்ன? அந்த குழந்தை 5 வயது குழந்தை தன்னுடைய அம்மாவிடம் வந்து என்னுடைய தந்தை பெயர் என்ன என்று குரு கேட்கிறார். நான் யார்? தந்தை பெயர் என்ன? இந்த ஏழை பெண் அந்த ஊரில் உள்ள பல வீடுகளுக்கு பணி பெண்ணாக பணிபுரிந்து வருகிறார். அவளுக்கு யார் இந்த குழந்தைக்கு தந்தை என்று தெரியாது. இதை நீங்க புரிஞ்சுக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த குழந்தை பிறந்தது. இப்பொழுது ஏதாவது ஒரு பெயரை சொல்லி இதுதான் உங்களுடைய தந்தையின் பெயர் என்று சொல்லி அனுப்பி அந்த குருவிடம் இந்த குழந்தையை குருகுலத்தில் சேர்த்திருக்கிறார். ஆனால் அந்த பெண் என்ன சொல்கிறார்? உனக்கு உன்னுடைய தந்தையின் பெயர் உனக்கு என்ன என்று தெரியாது என்று சொல்லியிருக்கிறது என்று அந்த குருவிடம் போய் சொன்னார். அந்த குழந்தையும் எந்த விதமான வாய்களும் செய்யாமல் அப்படியே போய் என்னுடைய தாய் சொன்னால் என்னுடைய தந்தை யார் என்று தெரியாது என்று சொல்ல சொன்னார். இப்பொழுது அந்த குழந்தை எந்த மரணத்தில் பிறந்தால் எந்த குழந்தையில் பிறந்தால் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் குரு சத்தியத்தை அந்த பையன் வெளிப்படையாக சொல்லியதால் அந்த பையனுக்கு சத்தியகாமன் என்று சொல்லி அந்த ஜாபாலி என்ற அந்த பெண்ணுடைய அந்த அந்த குழந்தைக்கு ராஜா சார் பிரபாகர் சார் ராஜா பிரபாகர் வேதத்தை எடுத்து அவருக்கு போதித்து அவனை நன்மக்களாக ஆக்கினார். அப்பொழுது ஒரு குழந்தை எந்த சூழ்நிலையில் பிறக்கிறான் என்பது முக்கியமல்ல, அவன் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட குணங்களோடு வளர்ந்து இந்த சமுதாயத்திற்கு நல்ல ஒரு மாணவனாக வாழப்போகிறான் என்பதுதான். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில்
திரு கார்த்திகேயன் அவர்கள் மணிவாசன் ஐயாவுடைய பூனைகள் அணிந்திருந்தவர். அவர் இப்பொழுது ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு போகிறார். இந்த சேவா சபையில் வருடந்தோறும் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு பலவிதமான கலை பண்பாட்டு போட்டிகளை நடத்தி கொண்டு வருகிறது. இந்த வருடம் 4வது வருடமாக டாக்டர் கிருஷ்ணசெட்டி ஐயாவுடைய ஆதரவோடு வித்யாமந்திர் பள்ளி மாணவிகளும் மட்டுமல்ல சில பள்ளி மாணவிகளும் அதில் பங்கு கொள்கிறார்கள். அதில் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒப்புவித்தல் போட்டி, பகவத்கீதை ஒப்புவித்தல் போட்டி, ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, கோல போட்டி, கட்டுரை போட்டி, ஆங்கிலத்தில் ஆரட்டாரிக்கல் காம்படிஷன், நாட்டிய கலை போட்டி, இளையலங்கார போட்டி, இப்படி பல போட்டிகளை வருடம் நடத்தி அந்த குழந்தைகளுக்கு நல்ல கலை ஞானமும் கலை திறமையும் அவர்களிடம் வளர வேண்டும். அவர்களுடைய பொது அறிவும் இந்த பண்பாட்டு கலாச்சார அறிவும் அவர்களுக்கு பெருக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கிருஷ்ண சேவா சமிதி இந்த 4வது ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கிறது. வருகின்ற 22ஆம் தேதி சிவாஜிநகர் வித்யாமந்திருடைய விடுதி வளாகத்தில் இந்த போட்டிகள் நடைபெறப் போகிறது. அந்த போட்டிக்கு எங்களுக்கு நடுவர்கள் தேவை. அதாவது பேச்சு போட்டி, தமிழில் பேச்சு போட்டி, விடுதலை போராட்ட வீரர்களின் வழிகாட்டுதலுக்கு பகவத்கீதையின் பங்களிப்பு ஐயா அவர்கள் தலைப்பு கொடுத்தார். அப்படி இந்த பேச்சு போட்டிக்கான நடுவர்கள் ஐயா போன்ற தமிழ் அறிஞர்கள் அந்த நடுவராக இருந்து எங்களுக்கு இதை நடத்தி கொடுக்க வேண்டும். அதற்கான பெயரை நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய பெயரை நாங்கள் குறித்துக் கொண்டால் அந்த விவரத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அதை போலவே ஆங்கில புலமை கொண்ட அறிஞர்கள் The Students Power and Karma Yoga என்ற இந்த தலைப்பில் ஆங்கிலத்தில் ஆரட்டாரிக்கல் காம்படிஷனில் மாணவர்கள் பேசும்போது அவர்களை நடுவர்களாக இருந்து அவர்களில் யார் நன்கு பேசுகிறார்கள் என்ற அந்த தேர்வை செய்வதற்கும் எங்களுக்கு நடுவர்கள் தேவை. அதில் உங்களுக்கு விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய பெயரை கொடுக்கலாம். அதை போல கட்டுரை போட்டி எந்த தலைப்பில் இருக்கிறது என்றால் விவேகானந்தரின் சிகாகோ சொற்பொழிவு, இந்த தலைப்பையும் ஐயா அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த போட்டியும் அங்கு நடைபெறுகிறது. இந்த 3 போட்டிக்கும் எங்களுக்கு நடுவர்கள் தேவை மற்றும் உங்களுடைய சேவைகளும் தேவை. இதில் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த சிவாஜிநகர் வித்யாமந்திர் 22ஆம் தேதி அந்த விடுதி வளாகத்தில் 9 மணியிலிருந்து 10 மணி அளவில் அங்கு வந்து உங்களுடைய சேவையை உங்களுடைய உதவியை நீங்கள் நல்க வேண்டும் என்று அணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது எல்லோருக்கும் அன்னதான பிரசாதம் இருக்கிறது. எல்லோரும் கேட்டுக்கொண்டு மேலும் மேலும் இந்த கிருஷ்ண சேவா சமிதியினுடைய சேவைக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. அடுத்த மாதமும் இந்த நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வுக்கான உங்களுடைய முகவரியை எங்களுக்கு அளித்தால் உங்களுக்கு தபால் மூலமாக இந்த தகவல்களை கொடுப்பதற்கு எங்களுக்கு ஏற்கனவே புதுசா வந்திருக்கிறவங்க எங்களுடைய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தால் நாங்கள் தபாலில் அனுப்பி வைப்போம். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான இந்த நிகழ்வில் இதெல்லாம் பங்கு கொண்டதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் இப்பொழுது எல்லோரும் அன்னதான பிரசாதம் பெற்றுக்கொண்டு செல்லுமாறு தாழ்வுகளை கேட்க வேண்டும்.
அறிவோம் அறிவோம் நன்றி நன்றி மைக் எப்படி எடுக்கணும்?